அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 750வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு மரங்களின் காமதேனு பனை, தமிழகத்தின் வரமான அன்னை என்பது ஆகும். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களால் வழங்கப்பட்ட தலைப்பு ஆகும். தமிழகத்தின் அடையாளமாக அறிவிக்கப்பட்டுள்ள மாநில மரம் பனை மரம் ஆகும். இது மரங்களின் காமதேனு என்றும் அழைக்கப்படும் அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது ஆகும். இன்றைய நிகழ்ச்சியில் பனை மரத்தின் பெருமைகள், அதன் சிறப்புகள், பனையின் பயன்கள், அதன் மருத்துவ குணங்கள் மற்றும் சந்தை வாய்ப்புகள் போன்ற தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் ஏ நிர்மலா குமாரி அவர்கள். டாக்டர் நிர்மலா குமாரி அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அத்தியந்தல் என்ற பகுதியில் அமைந்துள்ள சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃபார் மில்லட்ஸ், அதாவது சீர்மிகு சிறுதானியங்களின் சிறப்பு மையம் என்ற ஆராய்ச்சி மையத்தில் முன்னாள் பேராசிரியர் மற்றும் தலைவராக செயல்பட்டு வந்தவர். இந்த நிகழ்ச்சிக்கு அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை துவக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். டாக்டர் நிர்மலா குமாரி ப்ளீஸ். சார், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹோலி பண்டிகை உலகம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இன்னைக்கு நம்ம பனைமரத்தை பத்தி பேச போறோம் சார். பனைமரம் பொட்டானிக்கலி எப்படி இருக்கு, அந்த மரத்தோட தன்மைகள் எப்படி இருக்கு, அதனால என்னென்ன பயன்கள், முக்கியமான விஷயம் நம்ம இந்த பனை மரத்தை எந்த வகையில இன்னும் நம்ம மேம்படுத்த முடியும். முக்கியமா பனைமர ஆளுநர்கள்னு இப்ப நம்ம அதை அவங்கள பனை தொழில் செய்யறவங்கள அழைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா பனைமரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம முதல்ல பனைமர தொழில்நுட்ப வல்லுநர்களையும் பனை மரத்தை செய்து தங்களோட வாழ்வாரத்தை வச்சிருக்கிறவங்களையும் நம்ம முதல்ல மேம்படுத்தணும். அது சம்பந்தமான விளக்கங்களையும் நம்ம இங்க பார்க்கலாம். பனைமரம்னு பார்த்துட்டா கிட்டத்தட்ட 800 வகையான உபயோகம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அதை பனைமரத்தை நம்ம காமதேனு அப்படிங்கிறது மாதிரிதான் நம்ம சொல்லி ஆகணும். அந்த 800 வகையான பயன்கள் எந்தெந்த பகுதியில இருக்கு, அதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தா, பழைய காலத்து மரங்கள், நம்மளோட சங்கப்பாடல், பத்துப்பாட்டு, அதுல எல்லாம் இருக்கக்கூடிய மரங்கள் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா பனைமரம், வேப்பமரம், பனைமரம், இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான 2-3 மரங்கள் தான் பேசப்படுது. இதையெல்லாம் நம்ம மனசுல வச்சுதான் தமிழகத்தோட மாநில மரமா கொண்டாடுறோம். இன்னும் சொல்ல போனா அதுல பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, கம்போடியாவோட தேசிய மரமே பனைமரம் தான். நமக்கு தெரியும் அங்கர் வாட் அந்த கோயில்கள், ஏன்னா அப்போ ராஜராஜ சோழன், அவங்க ராஜேந்திர சோழன்லாம் அங்க கம்போடியா பகுதியில போய் வரலாறு அங்க இருக்கு. அங்க இருக்கிற கல்வெட்டுகள்ல இருக்கு, கோயில்கள் இருக்கு, அப்படிலாம் நம்ம சொல்றோம். அங்க கம்போடியாவுல பனைமரம் தான் தேசிய மரமா இருக்கு. இப்ப இந்த பனைமரம் அப்படிங்கறது நம்ம அந்த டாக்ஸானமிக்கலா பார்த்தா, இது நம்ம தற்சார்பு கொள்கைன்னு நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நிறைய. இப்போ புதுமையா நம்ம இக்காலஜில அல்லது நம்ம சூழலியல் மக்கள் எல்லாருமே ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பனைமரம் நமக்கு ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு மரம். நம்ம கலாச்சாரத்துக்காக தான் நம்ம சொல்லிட்டோம், ஹெரிட்டேஜ் ட்ரெடிஷனல் பத்தி சொல்லிட்டோம். இந்த மரம் நமக்கு டாக்ஸானமிக்கலா என்னென்ன மாதிரி இதெல்லாம் இருக்குன்னா, இதை நம்ம சயின்டிபிக்கா எப்படி சொல்றோம்னா, போராசஸ் ஃபிளாபெல்லிஃபெர் அப்படிங்கிறது அதோட பேரு. நம்ம தெரியும், நமக்கு பைனாமியலா இதை பத்தி நம்ம பேசுறப்ப இந்த போராசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வகையான மரங்கள் இருக்கு. அதுல பனை ஒண்ணு. இந்த பனை நம்மளோட அதோட தோன்றிய இடம் எதுன்னு பார்த்தோம்னா, நம்மள இந்தியா, பங்களாதேஷ், அதாவது வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ், அந்த மாதிரியான பகுதிகள்ல, அது பொதுவா ஏரிட் அண்ட் செமி ஏரிட் கண்டிஷன்ல தோன்றப்பட்ட மரமா நம்ம கருதுறோம். ஏன்னா இது ரொம்ப பழைய காலத்துல இருந்து இருக்கிறதுனால நமக்கு இந்த
மரம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இதோட ஃபேமிலி பார்த்தோம்னா அரிகேசி. அதாவது இந்த ஃபேமிலி கூட இந்த ஃபேமிலி கூட வந்து ரொம்ப பழைய காலத்து மரங்கள் இருக்கக்கூடியது. அதாவது அரிகேசி அப்படின்னா எல்லா வகையான பாக்கு மாதிரி இருக்கக்கூடிய மரங்கள். பாமேசி. அதாவது முதல்ல வந்து இது நம்ம பாமேசின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அரிகேசின்னு நம்ம வந்து அத சொல்றாங்க. என்னென்னதுன்னா இப்ப நீங்க வந்து தென்னை மரம் எடுத்துக்கலாம், பாக்கு, ஆயில் பாம், இது ஈச்ச மரம் எல்லாமே வந்து அரிகேசி ஃபேமிலியை சேர்ந்ததுதான். இதோட காமன் நேம்னு பார்த்தா நிறைய பேர் இருக்கு. ஒரு 60, 70 வகையான பேர் இருக்கு. ஆனா பொதுவா இத நம்ம வந்து பல்மைரான்னு சொல்றோம். ஆம், இங்கிலீஷ்ல அல்லது அவங்க வந்து யூரோப்பியன் பீப்பிள் இத எப்படி சொல்றாங்கன்னா, ஐஸ் ஆப்பிள். நம்ம அந்த நொங்க வந்து வச்சுட்டு ஐஸ் ஆப்பிள் ட்ரீங்கிறது. ஸோ எய்தர் இத நம்ம பல்மைரான்னு சொல்றோம் அல்லது ஐஸ் ஆப்பிள்ன்னு சொல்லி சொல்றோம். இது வந்து நம்ம தமிழ்ல வந்து சொல்றப்ப எப்படி சொல்றாங்கன்னா, இது பனைமரம் அல்ல, பயன் மரம். அதாவது பயன் தரக்கூடிய மரம். அது வந்து பின்னாடி மருவி பனை மரம்னு வந்ததா கூட ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மையோ, ஆனா இதுல பயன்கள் வந்து அதிகம். இது தோன்றல் ஒரு பக்கம் இருந்தா கூட இப்ப எங்கெல்லாம் இப்ப சமீபத்தில் இருக்கு அப்படின்னா, இது வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், நீங்க இந்த எல்லா ஸ்டேட்டையும் ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்குது எல்லாமே. நீங்க பாருங்க, ஈஸ்ட் கோஸ்ட் சைட்ல இருக்கக்கூடியது வந்து நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா அண்ட் வெஸ்ட் பெங்கால். இது வந்து நம்ம எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப வந்து இது ட்ரவுட் டாலரண்டா இருக்கக்கூடியது. ஸோ ஏரிட் அண்ட் செமி ஏரிட் ரீஜன்ல வந்து இருக்கக்கூடியது. இந்த மரத்தோட தன்மையில வந்து நமக்கு இது வந்து டயேசி ஃபேமிலியை வந்து சேர்ந்தது. இப்ப பாருங்க, இதெல்லாம் வந்து பனைமரத்தோட பகுதிகள் நமக்கு. இது வந்து இந்த அரிகேசி ஃபேமிலி வந்து ஆக்சுவலா நம்ம மரம்னு இது சொன்னோம்னா கூட இது புல் வகையை சேர்ந்ததுதான். மோனோகாட்லிடன், அதாவது ஓர் விதை இலை தாவரம். இது வந்து மோனோகாட்லிடன். ஆக்சுவலா இது வந்து புல் வகை வந்து சேர்ந்ததுதான். இந்த போராசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பழத்தோட மேல் தோல் வந்து லெதரியா இருக்கும் அப்படிங்கிற மீனிங் வந்து தான் போராசிஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்ங்க சார். இதுல வந்து நமக்கு அந்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இதோட இலை வந்து நமக்கு இந்த பாமேசிலேயே 2 வகையா இலை இருக்கும். ஒண்ணு வந்து நம்ம அந்த தென்னை மரம், ஈச்ச மரத்துல எல்லாம் பார்க்க, இது வந்து நமக்கு வந்து பாமேன்ற விசிறி வகையான தன்மை உடையது. இந்த இது டயேசியஸ் ஸ்பீசிஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். டயேசியஸ் அப்படின்னா நம்ம வந்து ஆண் மரம், பெண் மரம் தனித்தனியா இருக்குன்னா, சில பப்பாளி மரத்துல அந்த மாதிரி இருக்கும், நம்ம பார்த்திருப்போம். ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப டயேசியஸ் ட்ரீக்கு வந்து அல்லது செடிக்கு வந்து நல்ல உதாரணம்னு சொன்னோம்னா நம்ம வந்து பனைமரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழுக்க முழுக்க வந்து ஆண் பூக்கள் ஒரு மரத்திலையும், பெண் பூக்கள் வந்து இன்னொரு மரத்திலையும் இருக்கும். அப்ப வந்து கண்டிப்பா இது எப்படி இருக்கும்னா, அயல் மகரந்த சேர்க்கையா தான் இது வந்து இருக்க முடியும். அயல் மகரந்த சேர்க்கைக்கு என்ன வந்து ஏஜென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஒண்ணு விண்டு. ஸோ ஆண் மரத்துல இருந்து அது வந்து மெச்சூர் ஆகி அந்த போலன் மெச்சூர் ஆன பிறகு, டெஹீஸ் ஆன பிறகு அது காத்து மூலம் பறக்கலாம். அல்லது உங்களுக்கே நல்லா தெரியும், நிறைய பனை மரத்துல வந்து தேனீக்கள், ஈக்கள் இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் இருக்கும். அது மூலம் வந்து நமக்கு பரவறதுக்குரிய வாய்ப்புகள் உண்டு. இந்த இது வந்து நம்ம எவல்யூஷன் வைஸ் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ஒரு சிறப்பான தன்மை இருக்கு. ஏன்னா இந்த பழம் வந்து இப்ப சிலதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அந்த பழங்கள் வந்து வெடிச்சு பறந்து போகக்கூடிய தன்மை இருக்கும். அல்லது அனிமலோட தோல்ல ஒட்டிக்கிட்டு வேற பக்கம் போற அந்த, அதாவது சீட் டிஸ்பர்சல்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இது பனம்பழம் தான் விதை அல்லது மல்டிபிளிகேஷன் பண்ணக்கூடிய ப்ராபக்யூல். அது வந்து அப்படியே மரத்துல இருந்து கீழே விழுந்துரும். சோ இப்ப இது வந்து பரவறதுக்குரிய தன்மைகள் ரொம்ப கம்மி. அப்போ அந்த வேரியபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக இயற்கை செய்திருக்கிற வரம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அயல் மகரந்த சேர்க்கை. அப்ப அயல் மகரந்த சேர்க்கையினால மட்டும்தான் இது வந்து நமக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். இதுல வந்து ரொம்ப விசேஷமான பழைய காலத்து மக்களோட இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ், ஐடிகேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பழம் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு கொட்டை இருக்கும் சிலதுல. சிலதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கொட்டை இருக்கும். அதிகபட்சம் 5 கொட்டை இருக்கக்கூடிய, அதாவது 5 கொட்டைன்னு நம்ம சொன்னோம்னா 5 எம்பிரியோ.
4 எம்பிரியோ 5 எம்பிரியோ இருக்கக்கூடிய பழங்கள் கூட இருக்கு. ஆனா நம்ம அதிகமா பாக்குறது 1, 2, 3. இதுல என்ன விசேஷம்னா, ஒரு கொட்டை இருக்கிறத நம்ம விதைக்க போட்டா மோஸ்ட்லி பெண் மரங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு கணிப்ப முன்னோர்கள் வந்து சொல்றாங்க. நிறைய இருக்கிறதுக்கு எல்லா வகையான வாய்ப்புகளும் கூடிய பழங்கள் பாத்தீங்கன்னா கொட்டை ஒண்ணாவும் அதை சுத்தி அதுக்கு நரிஷ்மெண்ட் பண்ணக்கூடிய பகுதி வந்து அதிகம் இருக்கும். அப்ப ஒரு பெண் மரம் வளரணும் அப்படின்னா நரிஷ்மெண்ட் அதிகம் தேவை. அந்த வகையில இந்த ஒரு கொட்டை இருக்கிறது எல்லாமே பெண் மரமா வரத்துக்கும், இரு கொட்டை உள்ளதுல நீங்க அந்த பழத்தை பிரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 2 கொட்டையும் ஒரு எக்ஸ்ட்ரா அத வந்து நம்ம வந்து பொய் மூடின்னு சொல்லுவாங்க. சில சமயம் அத பொன்மூடின்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணும் வெறும் ஃப்ளஷியா மட்டும் இருக்கும். சோ அதுல ஒண்ணு வந்து ஆணாவும் இன்னொன்னு வந்து பெண்மரமாவும் வரும் அப்படிங்கிறதும் நம்ம பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு தன்மை. ஆனா இது நிறைய ஆராய்ச்சிகள் நம்ம வந்து பண்ணல. ஏன்னா பண்ணே நமக்கு அந்த தெரியறதுக்கே இப்ப நான் வந்து விருப்பப்பட்டு பனைமரத்துல ஆராய்ச்சி பண்ணணும்னு பண்ணேன்னா இது வந்து சரியா தப்பான்னு பாக்குறதுக்கே வந்து நமக்கே ஒரு 15ல இருந்து 20 வருஷம் தெரியறதுக்கு. அப்ப ஒருத்தர் கண்டினியூஸா அதுல அவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதனால இதுல வந்து பெரியவங்க சொன்னதை நம்ம வந்து நம்ப வேண்டியதா இருக்கு. இதுல இன்னும் கூட சிலர் என்ன சொல்றாங்கன்னா அதை கமுத்தி வச்சு நம்ம அதை வந்து டார்சல் சைடு வென்ட்ரல் சைடு அந்த மாதிரி வைக்கிறப்ப டார்சல் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி விதைச்சோம்னா வந்து ஆண் மரமும் வெண்ணா வந்து பெண் மரமும் வருங்கிறதும் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு கேள்வி ஞானம் அனுபவ ஞானம் தானே தவிர சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணினது அப்படிங்கிறது கேட்டா இந்த ஒரு கொட்டை உள்ளது பெண் மரமா இருக்கிறதுக்கு எல்லா பெரிய நரிஷ்மெண்ட் வந்து இயற்கை வந்து கொடுத்து வளர்க்கும். அப்படி பார்த்தோம்னா நமக்கு ஒரு கொட்டை வந்து பெண் மரமா இருக்கிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்ப எக்கனாமிக்கலா ஒரு மரம் பொதுவாகவே பனை மரம் வந்து பிரபலமாகாம அல்லது நம்ம இன்னைக்கு வந்து அது கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறதுக்கு பெரிய காரணம் என்னன்னா அது பலன் தர்றதுக்கு நிறைய ஆண்டுகள் ஆகுது அப்படிங்கிறதுதான். அந்த வகையில ஆண்மரமா வேற இருந்துட்டா அதனால என்ன பிரயோஜனம் நம்ம நிறைய யோசிப்போம். ஆனா ஆண் மரத்துல அந்த பதனி வந்து அதிகம் கிடைக்கும். அதுதான் எக்கனாமிக் பார்ட் இல்லைங்களா? பதனி அந்த பதனி வந்து பதனி நிறைய கிடைக்குது அப்படின்னா நமக்கு அதுல இருந்து கீழ் அதிகம் கிடைக்கும். அப்புறம் நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆண் மரம் இல்லைன்னா அப்புறம் நமக்கு பெண் மரத்துல பூ வந்து உங்களுக்கு வந்து பாலினேஷன் நடந்து நமக்கு நொங்கு கிடைக்காது. நொங்கோ அல்லது பனம்பழமோ கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் கம்மி. அப்ப நமக்கு வந்து ஒரு 8ல இருந்து 10 பெண்மரங்கள் இருந்தா ஒரு ஆண் மரம் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து பெண்மரத்துல இருந்து நம்ம அதை பலனை வந்து அனுபவிக்க முடியும். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி அப்ப ஓரிலை ஒரு எம்பிரியோ அல்லது ஒரு பழத்துல ஒரு விதை மட்டும் இருக்கக்கூடியது வந்து நம்ம நிறைய நட்டோம் அப்படின்னா ஒரு 10-15 நட்டதுக்கு பிறகு நம்ம ஒரு 2 எம்பிரியோ இருக்கக்கூடிய பழத்தை நடணும். 3 எம்பிரியோ இருக்கிற பழத்தையும் நம்ம வந்து நடணும். இது வந்து அந்த டயேசியஸ் ஃபேமிலிக்கே உரியது. அப்புறம் இதோட வேர் பாத்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். இதோட வேர் வந்து இன்னும் சிறப்பு வாய்ந்தது. நமக்கு இது எப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பனைமரம் வந்து 30 மீட்டர்ல இருந்து இன்னும் சொல்லப்பா 100 மீட்டர் வரைக்கும் கூட வளரும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. 100 மீட்டர் வரைக்கும். ஆனா சராசரியா நம்ம 30 மீட்டர் அதாவது 100 அடி வரைக்கும் பனைமரம் இருக்கு. அதை விட 3 மடங்கு வந்து அதோட வேர் வந்து கீழே போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இருக்கிறதுனாலதான் இது பெரிய வறட்சியும் தாங்கி வளருது, மண் அரிமானத்தையும் தடுக்குது. இதுதான் வந்து இதோட முக்கியமான விஷயம். இப்ப இதோட ஃபிளவரிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து இது எப்ப பூக்கும்னா நமக்கு அதாவது தை மாசம் முடிஞ்சு அல்லது நம்ம ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஜனவரி பிப்ரவரியில தான் நமக்கு அந்த பாலை விடும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் விடும். பாலை விட்டு ஒரு 3 மாசம் வரைக்கும் பாலைகள் விடும். சோ அந்த சமயத்துலதான் நம்ம பதனி எடுக்கிற வேலையும் நடக்கும். அவங்க வந்து ஒரு 4ல இருந்து 5 மாசம் வரைக்கும் தான் பதனி எடுப்பாங்க. அல்லது நமக்கு பனம்பழம் எப்ப விழும்னா இதுக்கு வந்து 10 பாட்டுல ஒரு அழகான சோழ வளவனார் அப்படிங்கிறவரை வந்து பாராட்டி ஒரு இது வந்து கற்பனை தான். அந்த காலத்துல வந்து பாடல்கள் கூட எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அதாவது சோழ வளவனோட படை எவ்வளவு தூரத்துக்கு அதிகமா இருந்தது, அவங்களோட படை பலம் எவ்வளவு இருந்ததுன்னு சொல்றதுக்கு அவங்க அழகா ஒண்ணு சொல்றாங்க.
அதாவது முதல் படை அந்த ஆட்கள் போறது பார்த்தோம்னா பூக்கறப்ப போகுமா. அடுத்து வர்றது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் பூக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு வந்து பனங்கிழங்கா ஆகிற வரைக்கும் அந்த படைகள் வந்து அவ்வளோ தூரம் போயிட்டு இருக்காங்கங்கிறது வந்து நீங்க கற்பனை நம்ம பாருங்க. அந்த காலத்துல இருந்த மக்கள் வந்து எதை எதோட இணைச்சு எவ்வளவு அழகா கற்பனையில அந்த பாடல் பாடியிருக்காங்க அப்படின்னு. சோ ஒரு மன்னனோட படைபலத்தை காட்டுறதுக்காக அது வந்து கற்பனையாவும் அல்லது பொதுவாவே வந்து நமக்கே நல்லா தெரியும் அப்படின்னாலே அது வந்து அழகுத்துவமும் ஒரு கற்பனை வளமும் சேர்ந்தது, ஒரு கிரியேட்டிவிட்டியானதுதான். அதை வந்து அந்த பனை மரத்தோட இணைஞ்சு அவங்க அதை பார்த்திருக்காங்க. முதல் படை ஆட்கள் போறப்ப அது பூக்குதான் பனைமரம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா அது வந்து ஆகுது. நொங்குல இருந்து பணம் பழக்கப்பட்டு ஆகிற வரைக்கும் அவங்க அவ்வளவு ரொம்ப ஒரு அழகான விஷயம். பார்த்தோம்னா ஒரு ஒரு சீசன் தான் கூட அப்படித்தான். அந்த 3 மாசத்துல முதல் அப்ப அதுக்கு ஒரு 4 மாசம் அப்புறம் அவங்களுக்கு அந்த பதனி எடுக்கிற வேலை இருக்கும். ஜாப்ஸ் வந்து அவங்க வந்து நான் வந்து அதோட பயாலஜி வேர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இது ஏன் ஒரு சஸ்டைனபிளான ஒரு அந்த அது வந்து விவசாயமா இருக்கலாம் அல்லது சூழல் இயலாவும் இருக்கலாம். அதாவது என்வைரன்மெண்டல் அல்லது இக்காலஜின்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த பனைமரங்கள் வந்து ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா ரூட் சிஸ்டம் வந்து அவ்வளவு தூரத்துக்கு டீப்பா இருந்தா கூட மனிதர்களுடைய பேராசையில நம்ம அந்த போர் போடுறது 1000 அடிகளுக்கு மேல போடுறப்ப அந்த அவ்வளோ 300 அடிக்கு கீழே போய் தண்ணீரை எடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த பனைமரம் கூட நமக்கு வந்து இப்போ காஞ்சு போயிருது. சோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த மண்ணை பிடிச்சு வைக்கக்கூடிய இந்த பனைமரத்தோட தன்மையினால நம்ம இது வந்து என்ன பண்ணணும் அல்லது இப்ப நம்ம வந்து அதை பத்தி என்ன பிளான் பண்றோம் அப்படின்னா கடற்கரை ஆற்றங்கரை ஆற்றங்கரையை விட முக்கியமா நம்ம வந்து ஏரிக்கரை குளக்கரையில வந்து பனைமரங்களை வந்து நம்ம நடணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப விசேஷம். நட்டா மட்டும் பத்தாது. இன்னைக்கு வந்து நிறைய ஆர்கனைசேஷன் என்ஜிஓஸ் கார்பரேட் இவங்க எல்லாமே வந்து என்ன பண்றாங்கன்னா இவ்வளவு மரங்கள் நட்டோம், லட்சம் மரங்கள் கோடி மரங்கள் நட்டோம்னு நம்ம சொல்றோம். ஆனா நடுறது மட்டும் இல்ல, அதை வந்து மெயின்டைன் பண்ணணும், காப்பாற்றணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் மாத்திரலாம். சோ இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பனை மரத்துல வந்து பல வகையான இது இருக்கு. இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுல வந்து 2500 வகை, அதாவது இந்த பாம்ஸ்ல மட்டும் பாம் ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடியதுல மட்டும் 2500 டைப் ஆஃப் பாம்ஸ் இருக்குன்னு சொல்றோம். இதுல ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு இங்க நம்ம சொல்லியிருக்கோம். கோகனட் பாம் நமக்கு தெரியும், டேட் பாம் தெரியும், ராயல் பாம் இந்த அழகுக்காக இந்த பாட்டில் பாம் நம்ம வச்சிருக்கோம், அமன்யூட்ரியா அது இருக்கு. அடுத்து ஃபேன் ஃபார்ம் இருக்கு, அரிக்கன் நட் இருக்கு. அடுத்தது வந்து குயின் ஃபார்ம் அண்டு நம்ம பனைமரம். இது வந்து இது எல்லாமே இருக்கு. இப்ப இதுல எடிபிளா வந்து நமக்கு என்னென்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இதுல வந்து நொங்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பனைமரத்துல நமக்கு ஸ்டார்ட் பண்றப்ப நொங்கு, இந்த நொங்கு வந்து நமக்கு கரெக்டா சம்மர்ல வந்து கிடைக்கிற மாதிரி கோயின்சைட் ஆகுது. அதோட பருவ காலம் வந்து நமக்கு சம்மர்ல கிடைக்கும். இந்த நொங்குங்கிறது வந்து நமக்கு எண்டோஸ்பர்ம் தான். ஆனா ஒரு ஜெல்லி டைப் அல்லது ஒரு வாட்டரி எண்டோஸ்பர்ம் தான் நம்ம வந்து நொங்குன்னு நம்ம சாப்பிடுறோம். நொங்க சாப்பிட்டுட்டோம்னா அந்த இதுல இருந்து நமக்கு திரும்ப விதை கிடைக்காது, நம்ம விதை வைக்க முடியாது. இந்த நொங்குல வந்து நமக்கு குளுமை தரக்கூடியது. அப்படின்னா எப்படின்னா இது வந்து ஆல்கலின், நமக்கு நிறைய வகையான பொட்டாஷ் அப்புறம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கிறதுனால நொங்கு வந்து அவ்வளவு ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து நமக்கு தரக்கூடியது. அடுத்து பார்த்தோம்னா நம்ம நொங்கா சாப்பிடலாம் அந்த பாலைகள்ல இருந்து சாப், அதுதான் வந்து நம்ம அதுல இருந்துதான் நம்ம பாம் சுகரோ அல்லது பனங்கற்கண்டோ அல்லது கல்லோ எடுக்க முடியும். அந்த சாப்ங்கிறது வந்து எப்படின்னா அந்த பாலை வந்து ரொம்ப கடினமான வேலைங்க. இந்த இதுல வந்து நம்ம பதனி எறுக்கிறதுங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கடினமான வேலை. இது அந்த பாலை வந்து நம்ம பெண்ணோட பாலை வந்து நம்ம ஸ்பாடிக்ஸ்னு சொல்லுவோம். ஆணோடது வந்து கேட்கின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த இன்ஃப்ளாரன்ஸ் வகையில வந்து அந்த இது வருது. இத வந்து நம்ம லேசா அவங்க ஒரு ஹேர் திக்னஸுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அதை வந்து அவங்க சீவி விடுவாங்க ரொம்ப ஷார்ப்பான நைஃப் வச்சு. அப்ப அதுல இருந்து நமக்கு ஒரு திரவம் வந்து நமக்கு சொட்டு சொட்டா வரும். அதைத்தான் களையத்துல இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இதுல பெரிய விஷயம் என்னன்னா தெளிவு அல்லது பதநீருக்கும் கல்லுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அது புளிக்காம இருக்கிறதுக்காக வந்து நம்ம சுண்ணாம அந்த களையத்துல பூசிடுவாங்க. அப்போ உங்களுக்கு நல்ல தெளிவு அல்லது பதநீர் கிடைக்கும்.
அந்த சுண்ணாம்பு பூசல அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து நொதித்தல் வேலைகள்னால, அதாவது பாக்டீரியாவோட நொதித்தல் வேலையால அந்த கல்லு வந்து புளிச்சிரும். அந்த பதனி வந்து புளிச்சிரும். அதுல தான் வந்து ஆல்கஹாலிக் இது இருக்கும். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். நம்ம அதனால வந்து அஹ், அது கல்லுன்னும் இதை வந்து நம்ம பதனின்னும் சொல்றோம். ஆனா பாம் சுகர் கருப்பட்டி இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நமக்கு பதனி தான் வேணும். அது வந்து கிட்டத்தட்ட 1 ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள அந்த பதனி இறக்குன உடனே நம்ம வந்து பாம் சுகர் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடணும். இல்லைன்னா அது வந்து சரியான வகையில நமக்கு பனங்கற்பட்டி கிடைக்காது. இதெல்லாம் வந்து எடிபிள் பார்ட். அடுத்தது சீடு அல்லது ஃப்ரூட். அது வந்து ரொம்ப ஃப்ளஷியா இருக்கும், நல்ல சுகரியா இருக்கும். அதுல நிறைய வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து நமக்கு எடிபிள் பார்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அல்லது வேற வகையான கட்டுமான பணிக்கு என்னென்னலாம் உபயோகப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ரூஃபிங், ஃபென்சிங், ஃபர்னிச்சர் பண்றது, அந்த மாதிரி நிறைய இது வந்து செய்யலாம். ஹேண்டிகிராஃப்ட் நமக்கு தெரிஞ்சதுதான். அந்த லீஃப்ல இருந்து பல வகையான பொருட்கள் வந்து செய்யலாம். அதாவது கூடை முனைதல், கூரை வேய்தல், அப்புறம் விளையாட்டு ஜாமானம் செய்யறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். மேட்டு, கட்டில்ல வந்து அந்த நார் எரிச்சு நமக்கு வந்து கட்டில் செய்யறது, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்டா நம்ம நிறைய பண்ண முடியும். மெடிசினல் ப்ராப்பர்ட்டினா இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியம். நம்ம பதனி, நொங்கு இது எல்லாமே மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்றோம். ஆனா மிக சிறப்பான பர்டிகுலர் மெடிசினல் ப்ராப்பர்ட்டி வந்து ரூட்ல இருக்கு. இது நமக்கு நிறைய பேத்துக்கு தெரியாது. இந்த ரூட்ல இருக்கு வந்து ஸ்பிளீன். நம்மளோட அந்த இதுக்கு வந்து கல்லீரலோட சில வகையான நோய்களுக்கு தடுக்கக்கூடிய இது வந்து ரூட்டோட சாப்ல வந்து இருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆயுர்வேதிக் சித்தால வந்து இது நம்ம நிறைய வந்து யூஸ் பண்றோம், இந்த ரூட் வந்து இருக்கிறது. ஸோ மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்மே இதுல வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். பனம்பழத்தை கூட சொல்லுவாங்க. அந்த மேலே இருக்கிறத ஸ்கின் டிசீஸ் எல்லாம் இருந்ததுன்னா அது நம்ம மேல தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரிங் வார்ம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப அது வந்து ரொம்ப நமக்கு நன்மை செய்யும் அப்படின்னு. இத வந்து நம்ம ஸ்டேட் ட்ரெயினிங் ஏன் சொல்றோம்னா இந்த மாதிரி தான். இதுல வந்து ரொம்ப நமக்கு சாப்பிடுறதுக்குரியது கிடைக்குது, ஃபாடர் கிடைக்குது அனிமல்ஸுக்கு, மெடிசினல் இது இருக்கு, என்வாயர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஆஹ் நிறைய நாளைக்கு இருக்கு. ஆக்சுவலா வந்து பனைமரத்தை வந்து சில வகையில எப்படி வந்து மனிதர்களோட இது பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெண் பனைமரம் எந்த மரமா இருந்தாலும் பாலை விடுறதுக்கு 12 ல இருந்து 15 வருஷம் ஆகும். இது வந்து ஒரு ப்ராப்பர் கிளைமேட்டிக் கண்டிஷன் இருந்ததுன்னா, ரொம்ப ஹார்ஷா இருக்கிற கிளைமேட்டா இருந்ததுன்னா அது 18 ல இருந்து 20 வருஷம் கூடி ஆகும். இதுதான். இப்ப இத வந்து நீங்க மனிதர்களோட லைஃப்ல வச்சு பார்த்தீங்கனாலும் அப்படிதான் இருக்கும். வந்து ஒரு பருவத்துக்கு ஒரு மனிதர்கள் வர்றதுக்குரிய வயசு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 12 ல இருந்து 15 வயசு. அதே போல தான் பனைமரம். இதோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா, 120 வருடங்கள் வரைக்கும் இது ரொம்ப சுலபமா இருக்கும். ஈவன் நமக்கு வந்து வரலாற்றுல வந்து 600 வருடங்கள் ஆன பனைமரங்கள் கூட இருக்கிறது. இருக்கிறதா வந்து நமக்கு குறிப்புகள் இருக்கு. ஸோ வயதும் பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர்களோட வயது. நம்ம முன்னாடி எல்லாம் 120 வருஷம் தான். அதாவது நமக்கு தமிழர்களோட ஆண்டு வந்து 60. அப்போ 2 60 வருடங்கள பார்க்கக்கூடிய அளவுல தான் மனிதனோட வயது இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்மளோட அந்த வயது சுருங்கி சுருங்கி இன்னைக்கு நமக்கு 60, 70 அப்படிங்கிற லெவல்ல வந்து இருக்கும். இப்போ ஒரு பனைமரத்தோட வயது வந்து 120 ஆண்டுகள் ரொம்ப சுலபமா அந்த பனை வந்து இருக்கும். இந்த இந்த மாதிரி நம்ம மனிதர்களோட கலாச்சாரத்தோடையும் நம்மளோட இதோடையும் நம்மளோட லிட்ரேச்சர் எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு நமக்கு வந்து ஆம், சைவ திருமுறைகள் கிடைச்சிருக்கிறதோ அல்லது நமக்கு சங்க பாடல்கள் கிடைச்சிருக்கிறதோ அல்லது தமிழர் வரலாறு கிடைச்சிருக்கிறதோ, நம்ம இன்னைக்கு செம்மொழின்னு நம்ம தமிழ் மொழியை கொண்டு வர்றதுக்குரிய ப்ரூஃப் கூட ஏடுகள்ல இருந்துதான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஏடுகளை தந்ததே இந்த பனைமரம் தான். நம்ம இந்த பனைமரத்தை காக்கிறதுக்கு இனி புதுசா அது ஒரு நன்மை நமக்கு தரலைன்னா கூட ஆல்ரெடி அது பண்ணியிருக்க பெரிய விஷயத்துக்காகவே நம்ம நன்றியோட இருக்கணும். அந்த மரத்தை வந்து நம்ம பாதுகாத்து பேணி காக்கணும். சோ இன்னைக்கு நம்ம தமிழர்கள் வரலாற்றை வந்து நமக்கு முன் வச்சதே கூட ஏடுகள் தான். இந்த ஏடுகள்லாம் இந்த பனை ஓலை வந்து எப்படி பிரயோஜனப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பனை ஓலை வந்து நமக்கு மெஷரிங் ஸ்கேலா கூட உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஏன்னு கேட்டா நீள் நீள் வட்டப்பாதை நமக்கு அந்த இது சொல்றப்ப அந்த விலையோட நீள் பகுதியில வந்து அது சுருங்காது.
குறுக்கு பகுதியில கூட சுருங்கலாமே தவிர நீள் பகுதியில சுருங்காது. அதனாலதான் நமக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஏடுகளை வந்து நம்ம இன்னைக்கும் பாதுகாத்து அதை நம்ம வந்து படிக்க முடியுது. அது அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து உரியதா இருக்கு. நிறைய ஃபெஸ்டிவல்ல நமக்கு பனைமரம் இருக்கு. கார்த்திகை தீபத்துக்கு வந்து அந்த கருக்க வச்சு நம்ம இது பண்ணுவோம். அழகான வார்த்தைகள் வந்து இந்த மரத்தோட ஒவ்வொரு உபயோகத்திலயும் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு அந்த தமிழ் வார்த்தைகள் வந்து நம்மளோட சமூகம் இளைய இளைய சமூகம் அல்லது குழந்தைகள் வந்து அது உபயோகப்படுத்துறது இல்ல. கூடை வந்து உங்களுக்கு வந்து கூரை வேய்தல், கூடை முடைதல், இந்த முடைதல் வேய்தல் அப்படிங்கக்கூடிய வினை சொற்கள்லாம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு தெரியறதேவும் இல்ல. அடுத்தது பனங்கிழங்கு பாத்தீங்கன்னா அதுல அவ்வளோ வந்து ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்கு. அதுல வந்து நம்ம இன்னைக்கு வந்து அது பனங்கிழங்கா சாப்பிடுறதை விட அது அந்த பவுடரா எடுத்து அதுல நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்றாங்க. அது வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் அப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து நடந்திருக்கு. இப்ப திருச்செங்கோட்டுல கூட ஒரு யங்ஸ்டர் வந்து அது பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து எப்படின்னா ரவையா கூட அதை பண்ணி நமக்கு உப்புமா மாதிரி பனங்கிழங்கு மாவுல வந்து செய்யறாங்க. பனங்கிழங்குல வந்து அவ்வளவு ஃபைபர் இருக்கு, கால்சியம் சத்து இருக்கு. அந்த மாதிரி நிறைய வகையான சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து பனங்கிழங்கு உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இதுவும் வந்து முக்கியமான யூஸ் வந்து நமக்கு அது. அடுத்த இது நமக்கு அக்ரிகல்ச்சர் அல்லது என்வாயர்மெண்டல் கன்சர்வேஷனுக்கு இது எப்படி உதவியா இருக்கு அப்படின்னா இது வந்து கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் பண்ணுது. அதாவது இது மண் அரிமானத்தை ரொம்ப தடுக்கிறதுனால வந்து நமக்கு நிறைய வகையான சத்துக்கள் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய மேல் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து அடிச்சுட்டு போகாம நமக்கு இந்த மண்ணை வந்து காப்பாத்தி தருது. இது வந்து எந்த வகையிலனா இப்ப நமக்கு எல்லாருமே இப்ப நம்ம டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதே வந்து சுனாமி அப்பவும் இந்த இந்த மாதிரி புயல்கள் வந்தப்பவும் பனைமரம் இருக்கிற பகுதிகளில் அதோட சேதாரம் கம்மியா இருந்தது அப்படின்னு. இது எப்படி வந்து இருக்குன்னா இந்த உயரமான பனைமரங்கள்ல அலைகள் வந்து மோதுறப்பவோ அல்லது காற்று வர்றப்பவோ அது தடுக்கப்பட்டு ஒரு சுழற்சி ஆகுது. அந்த சுழற்சி வர்றப்பவே நமக்கு என்ன ஆயிருது, அந்த புயல் அல்லது காற்றின் வேகம் வந்து மட்டுப்படுது. இப்படி மட்டுப்படுறதுனால அதோட சேதாரங்கள் வந்து நமக்கு குறையுது. அதனாலதான் இப்ப நிறைய பேரு சூழலியலாளர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம இப்ப 4 வழிச்சாலை ஆகட்டும், 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை இதெல்லாம் பேசுறப்போ நம்ம வந்து சாலைகள் அமைக்கிறப்போ இந்த பனம் சோலைகளையும் அமைக்கணும். இந்த பனை மரங்களை வந்து ஒரு பனை வேலியா அமைக்கணும். உதாரணத்துக்கு கடற்கரை பகுதியில இருந்து ஒரு 500 மீட்டருக்கு அது வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது இல்லைங்களா? அலையெல்லாம் வரணும், அது பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருக்கு. அப்போ 500 மீட்டர் தள்ளி பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு செட்டு நம்ம பனை மரத்தை வரிசையா நட்டுட்டோம் அப்படின்னாலே என்ன ஆகும்னா அது வந்து ஒரு 10 வருடத்துக்குள்ள ஒரு அளவுக்கு பெருசா வளர்ந்துரும். அதுக்கு அடுத்து மறுபடியும் வந்து நமக்கு ஒரு 4 அல்லது 5 மீட்டர்ல இந்த பக்கம் ஒரு லேயர், அந்த பக்கம் ஒரு லேயர், இந்த மாதிரியே நம்ம வந்து ஒரு 4-5 லேயருக்கு. அப்போ இது வந்து ஒரு பனை வேலி அல்லது பனஞ்சோலை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அமைச்சிட்டோம்னா நமக்கு வந்து சுனாமி அல்லது அதிக மணல் வந்து அரிச்சிட்டு போறது இந்த எந்த மாதிரியான சுகாதார கேடுகள் அல்லது நமக்கு சூழலியல் கேடுகள் வந்து எதுவுமே நமக்கு நடக்காது. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பனை வந்து நம்ம எந்த லெவல் இப்ப அதுக்காக கடற்கரையில மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. கடல் ஏரி இதையெல்லாம் தாண்டி நம்ம இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரோட வயல்லையுமே நம்ம குறைஞ்சது ஒரு 5ல இருந்து 10 மரங்கள் ரொம்ப சுலபமா நம்ம வந்து வைக்க முடியும். எங்கெல்லாம் டிமார்கேஷன் ஒருத்தரோட வயலுக்கும் அடுத்த வயலுக்கும் நடுவுல இருக்க டிமார்கேஷன்ல அல்ல வரப்புல நம்ம இந்த பனைமரங்களை வச்சுட்டா நமக்கு எல்லா வகையான பலன்கள் பனைமரத்துல இருந்து கிடைக்கிறதும் போக நம்மளோட வயலுக்கும் அது வந்து ரொம்ப நன்மை தரக்கூடியதா இருக்கும். இது வந்து நம்ம எப்படி வந்து அந்த பனைமரத்தை கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இதை வந்து எப்படி வந்து முன்னெடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது. இது வந்து கிளைமேட் ரெசிலியனுக்கும் சாயில் கன்சர்வேஷனுக்கும் இது வந்து ஒரு மாடல் மாதிரி. அதாவது குட்டியா ஒரு செக் டேம் மாதிரி நம்ம பனைமரங்கள் வந்து ஒரு 5-6 பனைமரத்தை வச்சோம்னாலே இருக்கும். அது ஈவன் நம்ம வந்து ஒரு பிறை வடிவத்துல வச்சோம் அப்படின்னா கூட நமக்கு தண்ணியை வந்து அடிச்சிட்டு போகாது. இன்னொரு வந்து விஷயம் வந்து பனை மரத்து வந்து உயரம் போறதுனால நமக்கு இடி தாங்கியாவும் நமக்கு அது இருக்கு. 4-5 மரத்தை நம்ம வயல்ல வச்சுட்டோம்னா இடி இறங்குற மாதிரி இருந்தா அது பனை தாங்கிக்கிட்டு நம்மளை வந்து காப்பாத்தி கொடுக்கும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது
ஒரு தாட் இருக்கு. எப்படின்னா, பனை மரத்துல வந்து சில்வர் நைட்ரேட் வந்து உருவாகுது அப்படின்னு. அப்போ சில்வர் நைட்ரேட் இருந்தாலே நமக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயினுக்கு, அதாவது செயற்கை மழைக்கு வந்து சில்வர் நைட்ரேட் தான் வேணும் அப்படி சொல்றோம். இது வந்து பனை மரத்துல இருந்து இயற்கையாகவே ப்ரொடியூஸ் ஆகுறதுனால, அது மேகங்களை இழுக்கக்கூடிய தன்மையும், நமக்கு அதிகமா மழை பொழிவை தரக்கூடிய தன்மையும் வந்து இதுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய பனைமரங்களை பார்த்திருப்போம். பனை இருந்தாலே அதோட அந்த கருக்குகள்ல வந்து பறவைகள் வந்து எச்சம் இடுது இல்லைங்களா? ஆல், அரசு இந்த மாதிரியான மரங்களோட எச்சம் விடுறதுனால, அது நமக்கு எல்லா பனைமரமுமே ஆலமரமோ, ஒரு அரச மரமோ அதோட பின்னி பிணைந்து இருக்கும். இதனால வந்து நமக்கு நெறைய பால் தரக்கூடிய அந்த மரங்கள், அதாவது அந்த மரங்கள் வந்து இன்னும் நமக்கு மேகங்கள வந்து கூட்டிட்டு வந்து நமக்கு குடுக்கும். அப்போ நெறைய நமக்கு மழை வரத்துக்கு இருக்கும். அடுத்தது இது நமக்கு மட்டும் நன்மை தரக்கூடியதா இருக்கிறது இல்ல. ஒரு பனைமரம் இருந்ததுன்னா, அத சுத்தி நெறைய வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள், தேனீக்கள், அடுத்து வந்து நமக்கு சின்ன சின்ன மேமல்ஸ், அதாவது எலி, அணில், ஆ பறவை, இப்ப நம்ம தூக்கணாங்குருவி கூடு கூட எந்த பனைமரத்துல பார்த்தோம்னாலும் நெறைய இருக்கும். இந்த மாதிரி வந்து அது ஒரு பயோடைவர்சிட்டியே வந்து உருவாக்கி குடுக்கும். பனைமரம் தான் மட்டும் வளர்றது இல்ல. அது வந்து ஒரு நல்ல சூழல வந்து நமக்கு கொண்டு வந்து குடுக்கும். ஒரு பயோடைவர்சிட்டி வந்து அந்த இடத்துல நமக்கு இருக்கும். பனைமரம் வந்து இத்தன வகையில நமக்கு நன்மை தருது. ஒரு முறை அத வளர்த்திட்டோம்னா, நெறைய நாட்களுக்கு இருக்கு. நமக்கு இனிஷியலா வந்து அது ஏன் ஸ்லோ குரோத் இருக்கு அப்டின்னா, பனை வந்து என்ன பண்ணும்னா, முதல்ல வந்து ரூட் அனுப்பிச்சு, அது நெல்லா வந்து 1 வருடத்துக்கு 1 வருடம் போல பெருசா ஒண்ணு மேல வந்து 2 இலை, 3 இலை தான் விட்டுருக்கும். கீழ வந்து அந்த கிழங்கு, அந்த வேரு இதெல்லாம் நல்லா ஃபார்ம் ஆயி, தன்னைத்தானே வந்து உறுதிப்படுத்திட்ட பிறகு தான் மேல நமக்கு இலை வருது. அதுக்கு பிறகு அது நமக்கு நெறையா ஆ இலைகள வந்து அதுக்கப்புறம் தர ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த பனை மரம் வளர்றதுக்கு வந்து ரொம்ப நாளாகுது. இதுல வந்து சயின்டிஃபிக்கா இன்னும் பெரிய ஆராய்ச்சிகள் வரலையான்னு கேட்டா வந்திருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பகுதியில அதிகமான பனைமரங்கள் இருக்கிறதுனால, அங்க வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பனைமரத்துல ஆராய்ச்சி பண்ணி, எஸ்விபிஆர் 1 அப்படிங்கிற ரகத்த வந்து வெளியிட்டிருக்காங்க. அ இந்த ரகம் அப்படின்னு பார்த்தா, பொதுவாவே பனைமரம் வந்து ஒரு சீசனுக்கு அல்லது ஒரு வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா, 150ல இருந்து 180 வரைக்கும் நொங்கோ அல்லது பனம்பழங்களையோ குடுக்கும். அல்லது நீங்க இந்த 150 பழங்கள் தரக்கூடிய அல்லது இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, இது டேப் பண்ணணும்னா, பதநீர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 150ல இருந்து 180 லிட்டர் கிடைக்கும். இத வந்து நம்ம கருப்பட்டியா காய்ச்சணும் அப்படின்னா, 30ல இருந்து 50 கிலோ வரைக்கும் உங்களுக்கு கருப்பட்டி கிடைக்கும். அப்ப நீங்க நெனச்சுக்கோங்க, ஒரு மரத்துல இருந்து எக்கனாமிக்கலா அல்லது பொருளாதார ரீதியா பார்த்தா நமக்கு 30ல இருந்து 50 கிலோ கருப்பட்டி கிடைக்கும். முதல்ல எல்லாம் ரூ. 100 ரூ. 150க்கு தான் கருப்பட்டி வித்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ரூ. 300 ரூ. 350 வரைக்கும் கூட இருக்கு. நல்ல பொருள்களை நாடி மக்கள் போறதுனால அப்படி கிடைக்கு. நீங்க ரூ. 200ன்னு வச்சுக்கிட்டா கூட, ரூ. 250 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுட்டா கூட, ஒரு மரத்துல இருந்து நமக்கு கிட்டத்தட்ட ரூ. 1000 வரைக்கும் கிடைக்கு. அப்போ ஒரு ஏக்கர்ல ஒரு 500 மரம் வச்சோம்னா, நமக்கு வந்து அதிகம் வந்து வருமானம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்ன விஷயம்னா, செங்கல் சூளைக்காகவோ, இது ஆண் மரம் தான் அப்படிங்கிற மாதிரியான நினைப்பிலயோ நம்ம வந்து பனைமரங்கள் நம்மனால வச்சு வளர்க்க முடியலைனாலும், ஆல்ரெடி இருக்கிற பனைமரத்த நம்ம காப்பாத்தணுமே தவிர, அது வெட்டுறதுக்கு நம்ம இது பண்ணவே கூடாது. அ ஏன்னா, அந்த அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த பனைமரத்தினால நன்மைகள் வந்து நெறைய இருக்கு. இப்போ கைவினை பொருட்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அழகழகா இப்ப வந்து ஹேர் கிளிப் முதல் கொண்டு அழகழகா செய்றாங்க. இத வந்து நம்ம ஊக்குவிக்கணும். நெறைய ட்ரெய்னிங் குடுக்கணும் யங்ஸ்டருக்கு, ரூரல் அ யூத்துக்கெல்லாம் வந்து இது குடுத்து, அந்த 4, 5 மாசம் பனை ஏறின பிறகு மீதி நேரங்கள்ல இந்த வகையான கைவினை பொருட்கள் செய்யறது, அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். ஊடு பயிரா கூட நம்ம பனைமரம் வளர்ந்து வரந்தினியும், நம்ம கடலை அந்த மாரி அந்தந்த பகுதி அல்லது நிலத்துக்கு ஏத்த மாதிரியான வேற வந்து வேளாண் பயிர்கள செஞ்சு நம்ம அ வருமானம் ஈட்ட முடியும். ரொம்ப அழகழகான கைவினை பொருட்கள் வந்து நமக்கு பனை ஓலையில இருந்து பண்ணலாம். பனை ஈர்க்குல இருந்து பண்ணலாம். இந்த பனை முழுசா நம்ம அது இன்னொரு இதுல பார்த்தோம்னா, இந்த பனை ஏறி
அது செய்யறதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த பனை சார்ந்த பொருட்களா இருக்கும். அதை எப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க அந்த தெளிவை வடிகட்டணும்னா கூட அவங்க அந்த பண்ணாடைன்னு சொல்லக்கூடிய அதை வச்சுதான் வடிகட்டுவாங்க. அந்த கருப்பட்டிய வந்து ஊத்தி வைக்கிறது கூட பாத்தீங்கன்னா தொட்டாங்குச்சியில தான் நமக்கு அது ஊத்தி வைப்பாங்க. அப்ப அந்த இடத்துல எங்கேயுமே இதுவரைக்கும் நமக்கு வந்து அது அந்த பனை சார்ந்த பொருட்களாவே இருக்கும். நம்ம வந்து அது வந்து டெக்னாலஜி வைஸ் அதை இம்ப்ரூவ் பண்றோங்கிற பேர் வழியில மெஷினரிஸ்லாம் நிறைய கொண்டு வந்தா இதை நம்ம விட்டுறக்கூடாது. அதாவது தற்சார்போட செய்துட்டு தற்சார்புல செய்ய முடியாத விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து மெஷினரிஸையோ அல்லது பாலித்தீன் போன்ற பொருட்களை இது பண்ணணும். அந்த அருவாள்லாம் வைக்கிற அந்த இதை பார்த்தீங்கன்னா கூட அந்த பாலையில இருந்தே அது செஞ்சிருப்பாங்க. அந்த கயிறு கூட வந்து அந்த பனை ஓலையில இருந்து அந்த நார்ல இருந்து எடுத்ததுல தான் வந்து நமக்கு செய்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அது ரொம்ப நமக்கு எடுத்துக்காட்டான விஷயங்களா இருக்கும். அதாவது தற்சார்பு பொருளாதாரத்துக்கு பனைமரம் எந்தெந்த வகையில உபயோகப்படுது, ஒரு தோட்டத்துல அது எந்தெந்த வகையில வந்து சிறப்பானதா இருக்கு அப்படிங்கிறது. அப்போ பனைமரம் வந்து எனக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் அது வயது முதிர்ந்து கீழே சாயிர நிலம் வந்தா கூட சித்த வைத்தியர்கள் அல்லது ஆயுர்வேத வைத்தியர்களை வச்சுட்டு அவங்களுக்கு அதுல இருந்து எந்தெந்த பொருள் எல்லாம் எடுத்துக்க முடியும். இப்ப வேர்ல நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்றோம். அப்ப அந்த வேரை வந்து எந்த வகையில பயன்படுத்தலாம். பனை சோறுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த குருத்து வர இடம் அது வந்து ஹைலி எடிபிள், இது மெடிசினல் ப்ராப்பர்ட்டி உரியது. அதை நம்ம எப்படி சாப்பிடலாம். இப்ப கீழே விழுகிற மரங்கள்ல இருந்து நம்ம வந்து பில்டிங்க்கு தேவையானதை நம்ம எப்படி வந்து எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசித்து பண்ணணும். அந்த வகையில வந்து பனைமரத்தோட அதிகப்படியான உபயோகங்களை நம்ம வந்து அந்த பனை இதை வந்து வீண் பண்ணாம நம்ம வந்து செய்யறதுக்கு பார்க்கணும். இது வந்து மீதி மரங்கள் இது நம்ம அந்த கம்பாரிசன் சொல்றது எல்லாமே அப்படிதான். பல்மைரா போலவே நமக்கு ஆயில் பாம் இருக்கு, கோகனட் பாம் இருக்கு, டேட் பாம் இருக்கு. இது ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு சில விசேஷ குணங்கள் இருக்கு. நெக்ஸ்ட்ங்க சார். ஸோ ஈக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ட் நம்ம முதல்லயே பார்த்தோம். அதான் அந்த சாயில் ஸ்டெபிலிட்டி, கார்பன் செக்வஸ்ட்ரேஷன், வாட்டர் ரிட்டென்ஷன் அது எப்படி எடுத்து வைக்கிறது. ஏன்னா அதோட வேர்களுக்கு அந்த தன்மை உண்டு. திக்கா இருக்கும், நிறைய வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும். தண்ணியே இல்லாத காலத்துல அந்த அந்த வேரெல்லாம் சுருங்கி அந்த இடத்துல ஒரு கேப் வரும். அந்த கேப்ல வந்து தண்ணீர் அது சேமிச்சு வச்சுக்கும். இதை வந்து நம்ம காமதேனுன்னு சொல்றோம், கற்பக விருட்சம்னு இதை வந்து நிறைய பேர் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து இந்த பனை மரம் வந்து நமக்கு எல்லா வகையிலையும் சிறப்பானது. ஸோ நம்ம பனை மரத்தை காப்பாற்றணும். நம்மளோட மாநில மரம் அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது, இது நமக்கு எல்லா வகையிலையும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம வீட்டுல ஒரு கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பனைமரம் வந்து நமக்கு இருக்கிறது வந்து எல்லா வகையிலையும் ரொம்ப நன்மை தரக்கூடியது. ஸோ நம்ம இந்த பனைமரத்தை வந்து வளர்க்கணும். முக்கியமான விஷயம், பனைமரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற அளவுக்கு அந்த பனை தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களோட வாழ்க்கை ஆதாரத்தை நம்ம எப்படி வந்து முன்னேற்ற முடியும். இது எல்லாரும் அந்த தொழிலை செய்யணும். ப்ராப்பரான ட்ரைனிங் நம்ம வந்து அதில் கொடுக்கணும். இன்னைக்கு ரூரல் எக்கானமி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இருக்கு. அதுல மாடர்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் இதுல வந்து நம்ம பேரம் பேசுறது, இது எப்பவுமே சொல்றதுதான். நம்ம இந்த மாதிரியான பொருட்கள் வாங்குறப்ப அது வந்து ஒரு சந்தோஷத்துக்கு நம்ம வாங்கி வைக்கணும். அது எல்லாமே இப்ப நமக்கு அந்த கூடையில வந்து நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக்கா தேடுறதை விட நம்ம இந்த மாதிரி பனை பொருட்கள் இருந்து இது பண்ணணும். முக்கியமா பாய் மேட் இது வந்து நல்லா இருக்கும். கட்டில் வந்து நீங்க பனை நார்ல போட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு கூலிங்கான எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் பாலித்தீன்ல அல்லது இந்த பிளாஸ்டிக் போட்ட ஸ்ட்ராப் போட்ட கட்டில்ல படுத்தோம்னா அது எவ்வளவு வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறது வந்து இதை நம்ம உபயோகப்படுத்தி பார்த்தோம்னா தான் தெரியும். இது வந்து ஆண்களுக்கு நிகரா பெண்களும் பனை செய்யறப்ப பனை தொழிலாளர்கள் வந்து சரியான வேலை இருக்கும். அவங்க வந்து தெலுங்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா இவங்க காய்ச்சுவாங்க. அப்ப ஆண் பெண் இதுல வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியுமே இந்த பனைமர தொழில்கள்ல வந்து இருக்கு. அவங்களுக்கு நம்ம வந்து உதவி பண்ணக்கூடிய அளவுல நம்மளோட தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் வந்து இருக்கணும். அந்த இதை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ பனையை பொறுத்த வரைக்கும் நமக்கு
இன்னும் வந்து நம்ம கத்துக்கிறதுக்கும் பயிற்சிகள் மூலம் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் பரவலாக்கமாக்குறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பனையை வந்து நம்ம வெறுமனே நட்டு வச்சா மட்டும் பத்தாது. அதை வந்து நம்ம எப்படி ஃபர்தரா மெயின்டைன் பண்ணணும், அது வந்து எல்லாருக்கும் போற மாதிரி, அந்த தொழில்நுட்பம் போற மாதிரி என்ன என்ன செய்யணும் அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு வந்து இந்த ஏறுறதுக்கு, பனை ஏறுறது அவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். அந்த விஷயத்த செய்யறவங்களுக்கு எந்தெந்த வகையில இப்ப இன்சூரன்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு போனஸ் அல்லது அந்த மாதிரி வந்து நம்ம அவங்களுக்கு தந்து அவங்களோட வாழ்க்கை, அந்த குழந்தைகளுக்குரிய ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு இந்த இது போல வந்து நம்ம செய்யணும். ஒரு இப்ப நம்ம நிறைய வந்து சீஷோர் பக்கத்துல எல்லாம் நிறைய ரெசார்ட்ஸ் அப்படிலாம் கட்டிட்டு அதனால அவங்க நிறைய வந்து பனைகளை வந்து அழிக்கிறாங்க. அவங்க அங்கேயே பனைமரத்தை நட்டு வச்சு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி 1000 அடி 2000 அடி போட்டு கிரவுண்ட் வாட்டரை வந்து அவங்க எடுக்கிறப்போ பனையை அங்க வச்சோம்னா நம்மளால அது வளர்த்த முடியாது, சரியா அது வளராது. அப்ப நல்லா வளரக்கூடிய ஏரிக்கரைகள்லயும் குளத்தங்கரைகள்லயும் ஒவ்வொரு அந்த மாதிரியான ரெசார்ட்ஸ் வச்சிருக்கவங்க, அப்படி பண்றவங்க ஒரு 100-200 மரத்தை அடாப்ட் பண்ணி அவங்க வளர்க்கணும். அது இயர்லி ஒன்ஸ் வந்து டாக்ஸ் கட்டுறப்போ எப்படி வந்து டாக்ஸ் கட்டுறாங்களோ அந்த மாதிரி அவங்க அந்த மரத்தோட வளர்ச்சியை காட்டணும். இப்படி நம்ம சில விஷயங்களை யோசித்து யங்ஸ்டர்ஸையும் சில ஐடியா கேட்டு நம்ம பனைமரத்தை வந்து காப்பாத்தி வைக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், மிக்க நன்றி. இதுவரை மரங்களின் காமதேனு பனை, தமிழகத்தின் வரமான அன்னை என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் டாக்டர் ஏ நிர்மலா குமாரி, முன்னாள் பேராசிரியர் மற்றும் தலைவர், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் மில்லட்ஸ், அத்தியந்தல் பகுதியை சார்ந்தவர்கள். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவில் இணைந்துள்ள மூத்த உறுப்பினர் திரு ஹியூபர்ட் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹியூபர்ட் சார், இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். நன்றி திரு ஜோ சார். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன்னா பனைமரத்தோடு எனக்கு ரொம்ப க்ளோஸ் அசோசியேஷன் இருக்கு. ப்ரொஃபசர் நரசிம்மன், நம்ம பேர்ல மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ்ல அவர் பனை மரத்துக்கே உயிரே விட்டவர். உயிர் விடல, அந்த அளவு அவர் போயிருக்கிறார். அவரோடு சேர்ந்து பல இனிஷியேட்டிவ்ஸ் நான் எடுத்திருக்கேமா. அதாவது பனை மரத்துல என்னன்னா, அது ஒரு பேங்க் மாதிரி, வாட்டர் சேஃப் டிபாசிட். இப்போ ஒரு வால்ட், இப்போ நகை நட்டெல்லாம் எடுத்து போய் ஒரு இடத்துல பத்திரமா வைக்கிறோமா, அந்த மாதிரி ஒரு பனை மரமும் அந்த மாதிரி சார்ந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அது நேரடியா கண்கூடா பார்த்துருக்கேன். ஆனா என்னன்னா, அதையெல்லாம் நீங்களாம் கஷ்டப்பட்டு செய்றீங்க, மற்றவங்களும் அரசாங்கம் மற்றும் கவர்னன்ஸும் கொஞ்சம் முனைப்பு எடுக்கணும். வெறும் ஜோசாரால மட்டும் எல்லாமே முடியாது, மற்றவங்களும் எடுக்கணும்ன்றா என்னுடைய ஒரு ஆதங்கம். என்னன்னா இது அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா, ஒரு பெரிய ஒரு உரையாடல் டிபேட் என்னன்னா, கல் அதான் பெரிய ஒரு போதை தரும். கல்லை விட போதை தரக்கூடிய பல வஸ்துக்கள் இப்ப நடமாடிட்டு இருக்கு. கல் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஒரு போதைலாம் இல்லை, அது நல்ல போதை தான். அது ஏன் நம்ம இன்னும் அதை அதிகாரப்படுத்தலன்னு எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இவ்வளவு நன்மைகளை சொல்றீங்க, இவ்வளவு நன்மைகளை நான் நேரா பார்த்திருக்கேன். அது ஏன் இன்னும் ஒரு அரசாங்கமோ கவர்னன்ஸோ அல்லது நம்ம மாதிரி ஒரு ஃபெடரேஷனோ எடுத்து ஒரு தைரியமா செய்யக்கூடாதுன்னு ஒரு ஆதங்கம் தான் எனக்கு. வெறும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், சம் ஆக்ஷன் ஷுட் பி டேக்கன். வெறும் நம்ம அதுல இருந்து பொம்மை செய்யலாம் அல்லது இது செய்யலாம், அதுக்கு மேல எத்தனையோ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சொல்லக்கூடிய அந்த கருப்பட்டி இருக்கு இல்லையா, அந்த பனங்கருவு, அந்த கருப்பட்டி அவ்வளோ மெடிசன் விட நன்மையானது. அதாவது சுகர், டயபெட்டிக், அந்த டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சுகரே ஏறல. அதுல சாப்பிட்டுட்டு சுகரை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சுகர் ஏறல. இது ஏன் நம்ம செய்ய? ஏன்னா இதுல தெர் இஸ் அ பெரிய ஒரு மார்க்கெட் மாஃபியா இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு ஆதங்கத்தின் பேர்ல சொல்றேமா. அது இன்னும் கொஞ்சம் முன்னெடுப்பு எடுக்கணும். ஏன்னா போராட்டம்ன்றது உடனே நடக்கிறது இல்லை. அது எப்படி பனை மரம் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு வளரும், அந்த மாதிரி நம்மளும் இந்த போராட்டத்தை இன்னும் அதிகமாக்கணும். சரி, ஏதோ ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ டார்ஃப் பனை மரம்னு இருக்கா, தி எடிபிள் டார்ஃப் பனை மரம் இருக்கா? அதை நம்ம ஏன் சிட்டியில உருவாக்க கூடாது? சார், ஆக்சுவலா இது நான் உங்களுக்கு SVPR ஸ்ரீவில்லிபுத்தூர் 1ங்கிற பனைமரத்தை பத்தி பேசுறப்பவே இந்த டார்ஃப் பனைமரம்னு ஆராய்ச்சி. ஆனா சில விஷயங்கள் பனைய அதோட தொன்மைக்காகவும் அதோட முக்கியமான குணாதிசயங்களுக்காக தான் சார் நம்ம வளர்க்குறோம்.
அதை மாத்தி நம்ம திரும்பியும் வந்து டுவார்ஃப்லாம் போனோம்னா நெல்லுக்குரிய கதிதான். 3 மாசத்து நெல்லே வந்து 5 மாசம் 6 மாசம் இருந்த நெல்லை 3 மாசமா ஆக்குறப்பவே பல பிரச்சனைகள் வரப்ப டுவார்ஃப் பனைமரம் வேணுமாங்கிறது ஒரு பெரிய என்ன பொறுத்த வரைக்கும் இது என் தனிப்பட்ட கருத்துங்க சார். இப்ப இருக்கக்கூடிய பனைமரத்துல அது சுலபமா மரம் ஏறுறதுக்கும் அதுல இருந்து தேவையான நம்ம பதனியை இறக்கணும்னா தான் அதை கல்கண்டு அந்த மாதிரியான எல்லா பொருட்களும் பனங்கற்கண்டு முதற்கொண்டு செய்யலாம். முதல்ல வந்து தாய்மார்கள் நம்ம வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய போது ஒரு 4 மாசம் கழிச்சு குழந்தைகளுக்கு தரப்பே ராகி பாலுல பனங்கற்கண்டு போட்டு கல்கண்டு போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தா அதுக்கு அவங்களோட டேஸ்ட் பட்ஸையே நம்ம மாத்தணும் சார். இப்ப வந்து டார்க் சாக்லேட் தான் சாப்பிடணும், சாக்கோ ஃபிளேவர் தான் வந்து எதை எடுத்தீங்கனாலும் பிஸ்கட்டுக்கு சாக்கோ ஃபிளேவர், ஃபிளேக்ஸுக்கு சாக்கோ ஃபிளேவர், ஐஸ்கிரீமுக்கு சாக்கோ ஃபிளேவர், இதை மாத்தி நம்ம கருப்பட்டியை கொண்டு வந்தாலே நல்லா இருக்கும். மேற்கொண்டு கருப்பட்டியுமே வந்து இப்ப நம்ம சின்னதா ஐஸ் வந்து சுகர் கியூப்ஸ் வைக்கிற மாதிரி அப்படியான தொழில்நுட்பங்கள் குட்டி குட்டியா வந்து கருப்பட்டி நீங்க வந்து அது என்ன சொல்ல கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஹோட்டல் அந்த மாதிரி பகுதியில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து நீங்க இதை எப்படி செய்யலாம் அந்த மாதிரி நம்மளோட முயற்சிகளை வந்து கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். டுவார்ஃபா கொண்டு வந்து என்ன பண்ண போறோம்? இப்ப நீங்க வந்து இந்த மரம் இவ்வளவு தூரம் இருக்கிறதுனாலதான் அது வந்து ஒரு 50-60 வருடங்களுக்கு பிறகு அது வந்து ஒரு நல்ல பில்டிங்கான பொருளாவோ அல்லது ஒரு பர்னிச்சர் பண்ணக்கூடிய பொருளாவோ இருக்கு. டுவார்ஃபா கொண்டு வந்து வாட் வி ஆர் கோயிங் டு டூ. இன்னைக்கு தென்னை மரமே கூட முன்னாடி எல்லாம் டுவார்ஃப் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப வந்து டால் இன்டு டுவார்ஃபோட ஹைபிரிட் தான் யூஸ் பண்றாங்க அல்லது வெஸ்ட் கோஸ்டால அரசம்பட்டி டால் இப்படிதான் போறோம். அதாவது நம்மளோட முனைப்பையும் ஆராய்ச்சி நேரத்தையும் வந்து அது நாளைக்கு சஸ்டைனபிளா அந்த அப்ஜெக்டிவ் இருக்குமா அப்படிங்கறதான் பார்க்கணுங்கிறது ஏன் தனிப்பட்ட கருத்துங்க சார். இப்ப இருக்கிற பனைமரத்துல ஏறுறதுக்கு என்ன சுலபமான வழி, அதை வந்து அந்த நாலேஜ் ஐடிகே வந்து போயிடாம அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை எப்படி வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றது, இதுக்குரிய வழிமுறைகளே நம்ம இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. இப்போ வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து 3-4 கம்பெனிஸ் யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப நம்ம எப்படி கடலை மிட்டாய் எல்லாம் செஞ்சு இப்ப இன்னைக்கு கொஞ்சம் அதெல்லாம் முன்னாடி வந்துட்டு இருக்குதோ அது போல இந்த கருப்பட்டியில நிறைய செய்யறாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம், அது வந்து ஜாம் மாதிரி பண்றாங்க, கருப்பட்டியில சிரப் மாதிரி பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றதுக்கு நம்ம எந்தெந்த வகையில ஹெல்ப் பண்ணலாங்கிறது வந்து பெட்டரா இருக்குங்கிறது என்னது. ஆனா ஆராய்ச்சிகள் வந்து டுவார்ஃப் பல்மைராக்கு போயிட்டு தான் இருக்கு. பட் நாளைக்கு அது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்த பிறகு இப்ப பேடியில என்ன சொல்றோம், வைக்கோலுக்கு பண்ண முடியாம போயிட்டு இன்னைக்கு ஆடு மாடு இல்லாததுக்கே வந்து டுவார்ஃப் பேடி கொண்டு வந்ததுதான் பிரச்சனை அப்படி பேசுறோம். பேடிக்கே இந்த நிலைமைனா பனைமரத்துக்கு நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு பனைமரத்தை வந்து நீங்க டுவார்ஃபா கொண்டு வந்த பிறகு அது வந்து பிராக்டிக்கலா ஒத்துக்கல, மக்கள் ஒத்துக்கலன்னா எத்தனை வருட உழைப்பு வந்து வீணா போகும். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இல்லம்மா, இட்ஸ் a very good point, அருமையான பாயிண்ட். ஏன்னா டார்க் ஓகே, டார்க் பனைமரம் ஒத்து வராதுன்னு வைங்களேன், அதை வில் கட் இட் அவுட். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இப்போ இந்த பனைமரம் இருக்குல்ல, பனைமர ப்ராடக்ட்ஸ் எஸ்பெஷலி அதுக்கு வந்து இந்த அந்த இலை அதெல்லாம் ஒரு பக்கம் அது செகண்டரின்னு வச்சுக்கிறோமே, நம்ம இதனுடைய அந்த 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 ஃப்ரூட்டு அந்த கருப்பட்டி இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆக்க, அந்த மக்களை இன்னும் அதை எக்ஸைட் பண்ண என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டும், என்னெல்லாம் அரசாங்கத்தை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க வேண்டும். அதான் என்னுடைய ஒரு ஆதங்கமா இருக்கு. ஏன்னா நான் நரசிம்மனோடு பல வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், சாதாரணமா இல்லை. அதாவது வந்து திருவள்ளூர் நான் ஒர்க் பண்ணும்போதுமா அங்க இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாடிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த பனைமரங்கள் இருக்கு, அதெல்லாம் வெட்டினாங்க, அதை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு நாங்க. அப்கோர்ஸ் அந்த வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அந்த கலெக்டர் வந்து எங்களை வந்து அனுப்பிட்டாருன்னு வைங்களேன், அதான் ஒரு பக்கம். அவ்வளோ எங்க அது மேல ஆர்வம் இருந்த நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது போயிடுச்சு என்பது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா சார். நம்ம உபயோகப்படுத்துறதை அதிகப்படுத்தணும் சார். கருப்பட்டி அதாவது பனை மற்றும் பனை சார்ந்த பொருட்களை வந்து நம்ம உபயோகப்படுத்தணும். நம்ம குழந்தைங்க வந்து அது உபயோகப்படுத்துறதுக்கு நம்ம வந்து தூண்டுகோலா இருக்கணும். நீங்க ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருந்தா மட்டும்தான் சார் அது சக்சஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரியான வேலைப்பாடுகளை நம்ம பண்ணணும். கவர்மெண்ட் செய்யணும், கூடவே வந்து நம்ம பப்ளிக் செக்டாரும் கூட வந்து பிரைவேட் செக்டாரும் இணையணும் சார். இணைஞ்சா மட்டும்தான் அது நமக்கு வந்து ஜெயிக்க முடியும். இளைஞர்களோட ஃபோர்ஸ் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்க சார்.
இளைஞர்களை இதுல இழுத்துட்டு வந்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். அந்த பணிக்கு உரியது வந்து ப்ராப்பரா நம்ம வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் எடுத்து நம்ம, அதாவது சொல்லுவாங்கல்ல, ஊதுற சங்கம் ஊதிட்டே இருக்க வேண்டியதான், யாருக்கு அதுல விழுதோ விழட்டும்னு. இதை வந்து நம்ம எல்லா வகையானவங்களும், இப்ப நம்ம வந்து நார்மலி ஜெனரல் செக்ரட்டரிக்கு, அக்ரிகல்ச்சரல் செக்ரட்டரி, அந்த மாதிரி எல்லா வகையான ஆட்களுக்கும் அதை நம்ம வந்து ஒரு நம்மளோட ட்ரஸ்ட் மூலம் நம்ம வந்து அதை ஒரு இதை கொடுக்கலாம் சார். அதை நம்ம ரிப்பீட்டடா செய்ய வேண்டியதான். கேட்கறாங்களோ கேட்கலையோ செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு காலத்துல அது கேட்கலாம். நம்ம பேரலா வந்து நம்ம அதுக்குரிய ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட ஆப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம சொல்லலாம் சார். நிச்சயமா இவ்வளவு நேரம் பொறுமையா என்னோட ஆன்சர் பண்ண உங்களுக்கு மனமார்ந்த நன்றிமா. ஜோ சாருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி திரு ஹியூபர்ட். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அதாவது பனை மரத்தை பொறுத்தவரையில் அதோடைய முக்கியத்துவங்கள் எல்லாம் விளக்கமாக சொன்னாங்க. பனைமரம் அதாவது பராமரிப்பது அவ்வளவு கடினமான ஒரு பணி கிடையாது. இப்போ மானாவாரி பகுதிகளில் கூட நம்ம பார்த்தோம்னா இப்போ பனை காடுகள் அப்படின்னு சொல்றது எல்லாமே மானாவாரி காடுகள் தான். எல்லா இடமுமே தண்ணீரே இல்லாம ரொம்ப சிரமப்படுற இடங்கள்ல எல்லாமே பனை மரங்களை பார்க்க முடியுது. ஏதாவது ஒரு பெரிய அச்சுறுத்தலான கோடை வரும்போது மட்டும்தான் அதோட இழப்புகளை நாம சந்திக்கிறோமே ஒழிய மற்றபடி எல்லா இடத்துலையும் பனை மரங்கள் அது தன்னை காப்பாற்றி கொண்டு நம்மையும் வாழ வைத்து கொண்டுதான் இருக்கின்றன. குறிப்பாக நான் எனக்கு என்னுடைய டாட்டர்ஸுக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல பணக்குடி என்ற பகுதியில கொஞ்சம் ஒரு இடம் இருக்குது, அது ஒரு தோட்டம் இருக்குது. அங்க கூட அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பணக்குடி அப்படின்னு பேர் வந்ததே பணக்குடி அல்ல பனைக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. பனை மரங்களால் உருவான ஊர் அப்படிங்கிறதுனால்தான் அத பனைக்குடி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றத்துல வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கருத்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு அங்க பனை மரங்கள் இருக்கின்றன. அது மாதிரி இப்போ செங்கல் சூளை அதுல நிறைய இருக்குது. அதுக்கு இந்த பனை கழிவு மரங்கள் எல்லாம் பயன்பட்டு வந்தன. ஆனா இப்ப நாளாவட்டத்துல என்ன ஆச்சுன்னா பல பனை மரங்களை வெட்டி அழிச்சிட்டாங்க, நிறைய அழிச்சிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் பனை மரங்களை பாதுகாக்கிறவங்க அந்த ஊர்ல நிறைய இருக்காங்க. என்னுடைய டாட்டர்ஸோட லேண்ட்ல கூட 30 பனை மரங்கள் இருக்கின்றன. ஒரு மரத்தை கூட நான் வெட்டுறதுக்கு அளவு பண்ணல. எல்லாமே அதை நிச்சயமா அதை பாதுகாத்துக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறேன். அதை சுற்றியுள்ள இதர இடங்கள்ல தான் பயிர்களை நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி இந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும். பனை மரம் அப்படிங்கிறது அதுல பராமரிக்கிறதுல சில சிரமங்கள் இருக்குது. அது பனை ஏறுறவங்க எல்லா இடமும் கிடைக்கிறது இல்லை. இருந்தாலும் கூட அதை ஏதாவது ஒரு முயற்சி செய்து அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து அவங்களை கொண்டு வர்றதுக்கு தான் நாம பார்க்கணுமே ஒழிய பனை மரங்களை அழித்து நாம வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா அதுல மேடம் சொன்ன மாதிரி அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது, அவ்வளவு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அதுல செய்ய முடியுது. பயன்படாத பகுதிங்கிறது எதுவுமே கிடையாது. பனை ஓலைகள் அது முதல்ல சொன்னாங்க, அவங்க வந்து பெட்டி முடையிறது, நார்பட்டி முடையிறது, அத மாதிரி ராப்பிங் மெட்டீரியலாக பொருட்களை பொதித்து கொடுக்கிறது. இப்போ எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லாம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வர இந்த மாமிச கடைகள், இறைச்சி கடைகள்ல சண்டேஸ் வந்து பிரபலமாக இருக்கும். அந்த கடைகள்ல போன இறைச்சிகளை மாமிசத்தை பொட்டலம் கட்டுறதுக்கு அவங்க பனை ஓலையை தான் பயன்படுத்துவாங்க. சோ அந்த மாதிரி பனை பயன்படாத எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பனை மரத்தோட அனைத்து பகுதிகளும் அதான் மேடம் தெளிவா சொன்னாங்க. ஆண் மரம் கூட அது வந்து கள் கொடுத்து அல்லது பதநீர் கொடுத்து உதவுகிறது. அதனால ஆண் மரத்தை கூட நாம கழிக்க வேண்டியது இல்லை. வருஷத்துல முழு வருஷமும் இல்லாம இருந்தாலும் ஒரு 5-6 மாதங்களுக்கு நமக்கு அதுல வந்து தொடர்ந்து நமக்கு வந்து பயன் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. என்ன ரொம்ப எக்ஸைட் பண்ணி விட்டீங்க சார். சார் அதாவது என்ன பாக்குறேன்னா, தப்பா நினைக்காது, ஜாதியை குறிப்பிடுறேன்னு நாடார்கள் வந்து ஏன் இவ்வளவு ஊக்கமா இருக்காங்க, உயிரை கொடுக்குறாங்க சார் அதுக்கு. மற்றவங்க அவங்க நாடார்களுடைய மரம் தான் இந்த பனை மரம் அப்படி சொல்றது தவறு. எல்லாருடைய மரம் தான் பனை மரம். அப்படியே ஒரு நாள் வரணும் சார். அதான் என்னுடைய ஆதங்கம். கண்டிப்பா சார், கண்டிப்பா வரும். இப்போ இன்றைய தலைமுறை எல்லா நல்ல விஷயங்களையும் முன்னெடுத்து கொண்டு வர்றாங்க. இப்போ முன்னாடி இடைப்பட்ட காலத்துலதான் இன்னும் சொல்ல போன நமது தலைமுறை தான் நிறைய கெடுதல் செஞ்சதோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தற்கால சமூகம் வந்து
நிறைய பயனுள்ள விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுகளை பார்க்கும்போது பனை மரங்களுக்கு அவங்க ஒரு வாழ்வு கொடுக்குறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. என்னுடைய தோட்டத்துல நான் சொல்லும் போது, அதாவது என்னோட ப்ரீவியஸ் ஓனருக்கும் என்னோட டாட்டர்ஸ்க்கும் அந்த லேண்ட்ல ஒரு சின்ன டிஸ்பியூட் கூட வந்தது. ஏன்னா அவங்க கொஞ்சம் பனை மரங்களை எங்களுக்கு வேணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. இவங்க விடவே இல்லை. என்னுடைய டாக்டர்ஸ் எல்லாம் அதுல அது எப்படி அதை விட்டு கொடுக்கறது, பனைமரம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்களுடைய உணர்ச்சி பூர்வமா இருந்தாங்க. சோ இது எங்க காலத்துல அப்படி இல்லை. பனைமரமா சரி அது வெட்டினா போகுது அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைய தலைமுறை அப்படி இல்லை. அதனால நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். நிச்சயமா சார். அந்த மாதிரி ஒரு ஃபைட் வந்தா நான் வந்து முன்னாடி நிக்கிறேன் சார். ஓகே, நன்றி. அடுத்ததாக முன்னாள் பூச்சியியல் பேராசிரியர் டாக்டர் என் முருகேசன் அவர்களை பேச அழைக்கிறேன். டாக்டர் முருகேசன், இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஏடம் வந்து ஆக்சுவலா மில்லட்ஸ்ல தான் எக்ஸ்பர்ட்னு பார்த்தா பனை, அதாவது இந்த பாமர மக்களுடைய பயிர்கள்ல ரொம்ப ஆர்வமா இருந்து நல்லா இது பண்ணாங்க. நான் கொஞ்சம் நான் வந்து ஆரம்பத்தில் வரல, அப்படி இருந்தாலும் சொல்லிடுறேன். இந்த பனைமர ஆராய்ச்சி வந்து பாலஸ்ன்னு ஒருத்தர், அவருடைய பையன் தான் டேனியல் பாலஸ்ன்னு இப்ப டிடிஓ ஜேடியா இருக்காரு. அவரு அந்த 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 ஊர்ல எஸ்சிபிஆர்ல வந்து 81ல ஆரம்பிச்சு ஒரு 88ல எடுத்துட்டாங்க ஸ்டேஷனை. வந்து நம்ம பக்கத்துல இருக்குல்ல தூத்துக்குடி கிள்ளிகுளம் காலேஜில் அந்த வந்து ஆல் இண்டியா கோஆர்டினேட்டர் ஸ்கீம் வந்து கோகனட் அது ரிலேட்டடா கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அது ஸ்டாஃப் போட்டு வேலை பார்த்தாங்க. அதுல பொன்னுசாமி சார்னு ஒருத்தர் இருந்தாரு, அங்கர்லிங்கம் எல்லாம் நல்லா இது பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. நான் காட்டன் ஸ்டேஷன்ல இருக்கும் போது 10 வருஷம் டேட்டா 10 வருஷமா என்னத்த பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு இதற்கு இடிச்சு கேட்டாங்க. அப்ப பைலெல்லாம் தோண்டி அடிச்சு ஒரு 10 வருஷம் ரிப்போர்ட்டும் தயார் பண்ணேன். அப்ப டாக்டர் சூரியஸ்வர் செல்வர் ஹெட்டா இருந்தாரு பண்ணேன். இதுல வந்து எனக்கு ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது தென்னை மரத்துல வர்ற பூச்சி எல்லாம் இதுல வரும், ஆனா வந்து மரத்தை சாக விடாது. தென்னை மரத்துல வரக்கூடிய அத்தனை பூச்சியும் வரும். இப்ப ரெட் பாம்பி எல்லாம் தென்னை மரத்தை செத்தே போயிடும். இது வந்து வரும், அதனுடைய வர்றது இல்லை. அடுத்து பனை வந்து வறட்சியில சாகாதுன்னு சொல்றாங்க. மேடம் நீங்க என்ன சொல்றீங்க? சார், வறட்சியில வந்து சாகாதுன்னு சொல்ல முடியாது சார். அதான் அதோட கெப்பாசிட்டி வந்து ஒரு 100 அடி வரைக்கும் தண்ணியை தேக்கி வச்சு தாங்கும் சார். ஆனா அதுக்கு மேலேயும் வந்து நம்ம தண்ணி அறவே இந்த கீழே வந்து அண்டர் கிரவுண்ட்ல இல்லாம பண்ணிட்டா அதுக்குனாலும் தண்ணி வேணும் இல்லைங்க சார். எந்த மரமா இருந்தாலும் தண்ணி வேணும். ஒரு சில மரங்களுக்கு அதிகம் வேணும், ஒரு சில மரங்களுக்கு கம்மியா வேணும், அவ்வளவுதான். ஒரு சில மரங்கள் அல்லது செடிகள் வந்துட்டு ஒரு 15 நாளைக்கு தாங்குதுன்னா ஒரு சில மரங்கள் வந்து 2 மாசத்துக்கு தண்ணி இல்லாம தாங்கும். ஆனா அதுவே 2 மாசங்கிறது 6 மாசம் ஆனா எந்த மரத்தினாலையும் தாங்க முடியாது. சோ வறட்சியினால சாகாதுன்னு சொல்ல முடியாதுங்க சார். அதோட காலமும் டியூரேஷனும் வந்து நமக்கு அதிகம், அவ்வளவுதான் வித்தியாசம். மேடம், அதாவது எதுக்கு சொல்ல வந்தோம்னா, நம்ம உடங்குடியில வந்து ஒரு 10 வருஷம் அல்லது 8 வருஷம் கேப்ல பனை மரம் சாகும். சரியா? அதே வறட்சிதான் அங்கங்கோயில், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் திருவிழித்தூர்லயும் அதே வறட்சி தான் வரும். அங்க சாவு நிறைய இருக்காது. அது காரணம் என்னன்னா, அந்த பக்கம் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு எப்படி விளங்கணும் தெரியல. நானும் கேட்கலாம் நினைப்பேன் சிலவங்கிட்ட. எல்லாம் வயசானவங்களாம் போயிட்டு நினைப்பேன். நானே எனக்கு வயசே 69 ஆச்சு, நான் யார்கிட்ட போய் கேட்க. அப்படிங்கும் போது அப்ப அவங்க கேட்க நினைப்பேன். ஏன்னா அவங்க கரெக்டா மரம் வந்து அதான் இந்த வருஷம் மழை பெய்யாதுன்னு எப்படியோ கணக்கு பாக்குறாங்க. அது ஏதோ ஒண்ணு கணக்கு பார்த்து 3 ஓலையை மட்டும் வச்சுட்டு அந்த கயிறு போட்டு கட்டிடுவாங்க, அந்த நார் போட்டு கட்டிடுவாங்க. ஆனா உடங்குடிக்காரங்களுக்கு அந்த பிராக்டிஸ் இல்லை. அவங்க விட்டுறாங்க. உடங்குடியில மரம் நிறைய பட்டு போவோம். இப்ப ஒரு 10 வருஷம் ஒரு பட்டு போவோம். ஆனா உடங்குடியில மரம் பட்டு போச்சுன்னா, நான் ஒரு 30-40 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். உடங்குடியில மரம் பட்டு போச்சுன்னா அடுத்த வருஷம் கடுமையான வெள்ளம், அது தாமிரபரணி வெள்ளம், மார்கழி மாசம் மழை பெய்யும். அடுத்து வந்து பனை மரத்துல நிறைய ரகம் இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து எங்க இந்த இருபத்தூர் மரம் எல்லாம் ஓலை நீளம் கம்மியா இருக்கும். ஆனா இந்த தென்காசி பக்கம் போனா ஓலை நீளமா இருக்கு. நான் ஒரு இடத்துல பயணி குடிப்பேன், அவர்கிட்ட கேட்பேன், என்னையா உங்க ஊர்ல எல்லாம் ஓலை நீளமா இருக்கு, சில்லுத்தூர்ல கட்ட இல்லைங்க, இது கேரளா ரகம்னு, அதான் யாழ்ப்பாண ரகம்னு ஒண்ணு இருக்கான்.
பனைமரத்திலேயே இருக்கேன் சார். இப்ப நம்ம தாலி பனையும் சொல்லுவாங்க சார். ஆக்சுவலா வந்து நம்ம இன்னும் சொல்ல போனா முக்கியமான விஷயம், அது ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்தேன். தாலி பனைன்னு ஏன் வந்ததுன்னா, அந்த காலத்துல அந்த ஓலையத்தான் சுருட்டி மஞ்சள்ல நனைச்சு தாலியா, இன்னைக்குதான் சார் நம்ம தங்கத்துல தாலி போடுறோம். அந்த காலத்துல வந்து பனை ஓலையில தான் தாலியே செஞ்சு போட்டிருக்காங்க. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க அந்த உடன்குடி வறட்சியை தாங்குறதும் நம்ம வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த மரத்தை இது பண்ணினது ஒன்னைங்க சார். ஆனா இந்த பக்கம் நமக்கு அந்த பாஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த தென்காசி கிட்ட வந்து அந்த அது என்னது அந்த கணவாய் காற்றே போதும் சார். அந்த சில்லு வந்து அந்த மரத்துல இருக்கக்கூடிய பனைமரத்துல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா, அது வந்து தண்ணி மட்டும் அது உள்ளுக்குள்ள சேர்த்து வைக்காது. நம்ம அந்த காலை பனியில வரக்கூடிய பனித்துளி அல்லது அந்த ஹியூமிடிட்டிய கூட அந்த பனைமரத்துல இருக்கக்கூடிய அந்த தும்பு வந்து சேர்த்து வச்சுக்கும். சோ அது இருந்தாலுமே அது வந்து காப்பாத்திக்கும் சார். உடன்குடி வந்து நமக்கு அந்த மாதிரி அந்த கணவாய்கள் எதுவும் இல்லாததுனால காற்றுல இருக்கிற ஈரப்பசை கூட அறவே இல்லாம இருக்கும் சார். அதுவும் ஒரு காரணம். நமக்கு வந்து தாலிப்பனை இருக்கு. அடுத்தது வந்து இந்த இது வந்து நமக்கு அந்த சவரிப்பனைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது நம்ம அந்த அழகுக்காக அதெல்லாம் கட்டியிருப்பாங்க. இந்த திருமணம் அந்த மாதிரி விழாக்கள்ல இது கூந்தல் பனை அப்படிங்கிறதும் வந்து அதுக்கு இன்னொரு பேரு கூந்தல் பனைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்க அந்த பிடிஓல் வந்து நீளமா இருக்கிறது சொன்னீங்க. அது வந்து இக்கலாஜிக்கல் அடாப்டேஷன் தான் சார். இப்ப வந்து சில இடத்துல வந்து நிறைய உங்களுக்கு அந்த இலை வந்து நல்லா பெருசா விரிஞ்சிருந்தா சூரிய வெளிச்சம் படணும். அதுக்கு பனைமரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சூரிய வெளிச்சம் இருந்தாலே போட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஆனா அதுக்கும் காம்படிஷன் வருதுன்னா அது வந்து அதோட காம்பு வந்து அதிகமா நீட்டிரும் சார். அந்த மாதிரி இப்ப சமீபத்துல 2024 ஒரு ஜீவோ போட்டு பனை ஆராய்ச்சி நிலையம்னு தனியா கிள்ளியுளத்துல ஒதுக்கிட்டாங்க. 10 அடிக்கு ஒரு பனைமரம் வச்சா ஒரு 1100 பனைமரம் வரும். வரிசையா வச்சுட்டா பனையில ஏற வேண்டாம். அது அந்த ஓலை கிளீன் பண்றது மட்டும் ஆளு கிளீன் பண்ணிட்டா, ஒரு கம்பி கட்டி அந்த வடியா பொடி நடையா நடந்து போய் பனையை இடுக்கி நொங்கு வெட்டுறது. இன்னொன்னு என்னன்னா, யானை பிடுங்க முடியாதது பனைமரங்கிறார் ஒருத்தர். யானை குறிப்பா வந்து ஆழியார் நகர்ல ஒரு 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 அங்க விவசாயின்னு சொல்லி ஒரு தோட்டத்தை கூட்டி போனாங்க. மது ராமகிருஷ்ணன் அவர் சொல்றாரு, அவருக்கு வந்து உண்மையில இயற்கை விவசாயம் பண்றாரு. மழை தண்ணி வருது, அவருக்கு ஒரு பக்கம் ரோடு, ஒரு பக்கம் ஆறு, ஒரு பக்கம் தான் அவருக்கு பாதுகாவல் பண்ணணும். அவர் சொல்றாரு, பனை மரத்தை தான் யானை பிடுங்கல. அப்புறம் யோசிச்சு பார்த்து ஏன் பிடிக்கல பார்த்து அவர் ஓலையை வெட்டல. ஓலை கருக்கு வந்து அப்படியே இருக்கு. அவரு வந்து அதுல டேப் பண்றல. அதனால அது ஒரு நல்ல இது. என்னைய பொறுத்தவரை ஆக்சுவலா இந்த ஒற்றை நாணயம் ஒரு சினிமால ஒரு பாட்டு, அது வந்து அம்பாசன் எடுத்தது. அது மாதிரி தூத்துக்குடி கிட்ட கோரம்பள்ளத்திலயும் பனைமரம் நிறைய இருந்துச்சு. கும்பலா இப்ப இல்ல. அங்க ரிசார்ட், ஆனா ஒரு ரிசார்ட்ல ஒரு 10 மரத்தை அழகா கிளீன். நான் ஏதோ பிளாஸ்டிக் மரம் வச்சிருக்கான்னு பார்த்தேன். நான் பார்த்த வரைக்கும் பனைமரம் பனை தொழில் பண்றவனு ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு குறைச்சல் நிற்கிறாங்க. நாங்களாம் அந்த மழை காலத்துல அப்படியே சைக்கிள்ல போவோம். நானும் எங்க அப்பா அண்ணெல்லாம் போகும்போது, நேத்து மழைன்னா இன்னைக்கு பனைப்பழம் பொத்துன்னு விழும். கீழே விழுந்த பனைப்பழத்தை யாரும் எடுத்துக்கலாம். அது எடுத்துட்டு வந்து ஓடையில தான் புதைப்போம். ஓடையில மணல்ல தான் அந்த பழத்தை அப்படியே போட்டுருவோம். முடிஞ்சா அதை பனைப்பழத்தை சாப்பிடுவோம், அதுல பிச்சு போட்டு இது பண்ணிடுவோம். ஓடையில மணல்ல தான் புதைப்போம். அதை காட்டு பண்ணியும் நாட்டு பண்ணியும் தோண்டிரும். அதுக்காக முள்ளெல்லாம் போடுவோம். அதுல நொங்குல ஒரு 20 வருஷத்துக்கு நல்லா கிடைச்சிச்சு. இப்ப நம்ம எல்லாம் நிலம் வித்துட்டனால எல்லாம் கிடைக்க மாட்டேங்க. அது ஒரு, அதாவது அதிக கஷ்டம் இல்லாம, ஏன்னா ஒரு 15 வருஷத்துல ஒரு பயிர் வந்து ஈல்டு கொடுத்துருது. ஓலை மட்டுமே பொங்கலுக்கு ஒரு 10 ஓலை கெட்டுனா நாங்க வந்து 50 ரூபாய்க்கு வாங்குறோம். ஓலை இந்த பொங்கலுக்கு 50 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்ப நம்மகிட்ட 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் 10 100 ரூபாய்க்கு. பனங்கிழங்கு 25 கிழங்கு எங்க ஊர்ல 200 ரூபாய்க்கு வாங்கினேன். திருநெல்வேலியில 150 ருபீஸ் ஆகுது பனங்க. அத வந்து வியாபாரி வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினாலும், நீங்க அந்த பனங்கொட்டையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பணம் ஓலையை மட்டும் பொங்கல் சமயம் வெட்ட விடுறது. அது பனம்பழத்தை இது பண்ணி கிழங்கு போட்டாலே போதும். வேற எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை.
அங்க பிறகு வந்து இப்ப அந்த அந்த காலத்துல பாலஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. அதாவது அந்த இது டேப் பண்றதுக்கு டெய்லி சீவனம். காலையில 15 இறக்கிட்டு சீவி 2 விடுவாங்க. தடவை சாயந்தரம் இடுக்குவாங்க. இடுக்குதல்னு பேரு. ஒரு 2 கட்டையை வச்சு இடுக்கும் போது அமுக்கி விடும் போது இது பண்ணோம். அத ராத்திரி இடுக்குனாத்தான், சாயந்தரம் இடுக்குனாத்தான் காலையில காலைல 15 கிடைக்கும். அது ஒண்ணு. அப்புறம் வந்து அதுல பணமத்துல நீங்க சொன்ன மாதிரி பாம்பு எல்லாம் ஏறும். பனையேறி ஏறும் போதே ஒரு பாம்பு வந்து ஒரு சாட்டை விடுற மாதிரி விடும். அது இறங்கி போயிடும். அது ஒரு அது ஒரு வேடிக்கையா தான் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரியே அந்த இடத்துல ஒரு இது இருக்கும். அந்த ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி தான். அது பனைமரம் இருக்கிறதே ஒரு பெரிய யோசனை. இது சேர மன்னனுடைய பூன்னு நினைக்கிறேன், மாலை தான் சார். அந்த வெற்றி மாலை பிறகு அந்த பனை பூ தான் அவங்களுக்கு பனைதான் அது அவங்க இது போனாங்கன்னு நினைக்கிறேன். பனையரின் தொழில் இன்னும் பிக்கப் ஆகும். ஏன்னா இதுல வந்து செலவு இல்லாம பூச்சி மருந்து விழாம உருவாக்கக்கூடிய ஒரே ப்ராடக்ட் கருப்பட்டி. கெள்ளிக்குளத்துல வந்து மொத்தம் 1500 ஏக்கர்ல ஒரு 500 ஏக்கர் கொஞ்சம் கட்டாந்தர மாதிரி அது செம்மண்ணு தான் ஆழம் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் பனைமரம் வந்துரும். ஏன்னா பாறையிடுக்கிலே வருது. பனைமரம் பாறையிடுக்கிலே வந்துரும், நல்லா வந்துரும். இன்னொன்னு என்னன்னா அந்த கலர் நிறம் இருக்குல்ல, கலர் நிலம், கலரை முறிக்க வந்து பனை ஓலை ரொம்ப பெஸ்ட் நம்முடைய அனுபவத்துல. பீகார் உத்தரப்பிரதேசுக்கு இந்த கிள்ளிகுளம் காலேஜ்ல இருந்து ரிச்சர்ட் கென்னடிங்கிறவரு போயிட்டு வந்திருக்காரு. அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவருக்கு. பீகாருக்கும் உத்தரப்பிரதேசுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. அது மாதிரி நம்ம தான் எக்ஸ்பர்ட் இதுல. அங்கர்லிங்கன்னு ஒருத்தர் புக் இருக்காரு. இது போக பழைய காலத்துல காதி இதுல ஒரு புக் எழுதியிருக்காங்க. காதி கிராஃப்ட்ல அவங்க ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் எழுதியிருக்காங்க. சார் இப்ப பண்ருட்டில இருந்து பஞ்சவர்ணம்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு சார், புக் எழுதியிருக்காரு. ஓ சரி. அந்த மாதிரி எல்லாரும் ஒரு இது இருக்கு. வேணும் ஆனா வந்து சாப்பிட வேணும். அத வந்து ஒரு சர்வகலா சாலை மாதிரி நம்ம பார்க்கணும் சார். பார்த்தோம்னா தான் அது நல்லா இருக்கும். இல்ல நானே எங்க பார்க் இருக்கு, 2.5 ஏக்கர் பார்க்குக்கு அவங்க கிளியோ காலேஜ்ல ஒரு மீட்டிங் போனேன். ஒரு பனங்கண்ணு வந்து பையோட கொடுத்தாங்க. பணம் மரமா சின்ன ஒரு 2 வரல கொடுத்தாங்க. நம்ம தான் வேலை பார்த்தோம்ல, எப்ப ஒரு 4 கண்ணு கொடுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு கார்ல தூக்கிட்டு வந்து வச்சேன். இப்ப ஏன் தலைக்கு மேல வளர்ந்துருச்சு. இந்த கொரோனா பீரியட்ல வாங்கினது இப்ப தலைக்கு மேல நிக்க. அப்பாடா, நம்ம பார்க்லயே 4 பனைமரம் வச்சிருக்குன்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு வந்து தண்ணியோ பூச்சி நோயோ வேற தொந்தரவோ கிடையாது. அது பாட்டு வந்துட்டு இருக்கு. இன்னொரு மேடம், எங்க ஊர்ல அந்த நம்ம காட்டுல வேலை பார்க்கும் போது சின்ன காயம் ஏற்பட்டுன்னு வச்சுங்களேன், அந்த பனை ஓலை குருத்துல ஒரு பிரவுன் கலரா பஞ்சு மாதிரி இருக்கும். பனை குருத்துல அந்த பஞ்சு மாதிரி இதை எடுத்துட்டு புண்ணுல அப்புனோம்னா ரத்தம் நின்றும். நம்ம இந்த ஸ்பாஞ்சு மாதிரி அந்த ரத்த ஓட்டத்தை நிப்பாட்டும். அந்த அது புண்ணு மேல ரத்தம் வருதுச்சுங்களேன். பனை ஓலையில இருக்கும் ரொம்ப பிரவுன் கலரா. நம்ம இந்த காட்டன்ல பிசு இருக்கும்ல, காட்டன் விதையில பிசு இருக்கும். அந்த பன்னாடையில சாஃப்டானது சார். அது பன்னாடைன்னு எங்க ஊர் பக்கம்ல அது பன்னாடைன்னு சொல்லுவோம். இல்ல, பன்னாடை வந்து வடிகட்டுறதுக்கு உதவும். வடிகட்டுறது எல்லா வடிகட்டாலும் அது ஒரு வித்தியாசமான பயிர். நான் பயணி குடிச்சாதான் வளர்ந்தா ஃப்ரீயா நொங்கு பயணு எல்லாம். அந்த அவுன் இருக்குல்ல, தவுனு பனங்கிழங்க பிடிக்கிட்டு பனங்கிழங்கு எடுத்துட்டு மண்ணுல போச்சிடுவாங்க. அப்ப அது தவுனு வரும். பனையமா 50% தவுனு வந்துடும். அந்த தவுனை வந்து நூல்ல கோர்த்து, நூல்னா நார்ல கோர்த்து அது 15 காய்ச்சல தூக்கி போட்டுரும். அது வந்து ஒரு மிட்டாய் மாதிரி, அது ஒரு தனி டேஸ்ட். இப்ப அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. நாங்க சாப்பிட்டு என் பிள்ளைங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. மேடம் நல்லா நல்ல ஆர்வமா எடுத்தீங்க மேடம். மிக வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. பனையை பொறுத்த வரையில அதுல சொல்றதா இருந்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் அதுல இருக்கின்றன. அதே போல இப்போ நான் கடந்த வாரத்தில் என்னுடைய தோட்டத்தில் நாங்க எடுத்த பனங்கிழங்கு சுமார் 500 பனங்கிழங்கு எடுக்க முடிஞ்சது. அது நல்ல விலைக்கு போகுது. இது திருநெல்வேலியில 10 முதல் 15 ரூபாய் வரை அது போகுது. விவசாயிக்கு அவ்வளவு கிடைக்கிறது இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட அது அவ்வளவு டிமாண்ட்ல போயிட்டு இருக்குது அப்படிங்கறது சொல்றதுக்காக அதை சொன்னேன். வணக்கம் சார். மேடம் நல்ல கிளாஸ் நல்லா எடுத்தாங்க. முன்னாடியும் இதை பத்தி நம்ம பேசணும் நினைக்கிறேன். அது 2வது கிளாஸ் நினைக்கிறேன் இல்லையா சார்?
ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டா பண்ண வேண்டியதுதான், தப்பே கிடையாது. ஆனா கவர்மெண்ட் சைட்ல இருந்து இப்போ நிறைய பணம் கொட்ட போடுறேன் அது போடுறேன்னாங்களே. ஆனா பாத்தீங்கன்னா சரி, எனக்கெல்லாம் ஒரு பண்ணை இருக்கு இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல. அது கொஞ்சம் கேர் எடுக்கிறேன். இங்க திருநெல்வேலியில என் மரத்தை நான் வெட்ட விடலை. ஒரு 5-6 மணி இப்பதான் பாலை இருக்கு. ஆனா அதுல பெருசா காய் வருதில்ல. என்ன காரணம்னு மேடம் சொல்றாங்க. சின்ன காயை தான் வருது, சின்ன காய். அது ஒரு 10 வருஷம் ஆயிருக்கலாம். நமக்கு ஆக்சுவலா வந்து நல்ல அதோட ஒரு இடத்துல வாங்கலாம். 13 இருந்து 15 வயசு தான் சார். சின்ன காயா இருக்கு, ரொம்ப சுருங்கி கீழே விழுது. இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகணும். ஆமா ஆமா, இப்ப போன வருஷம் தான் பாலே விட்டுச்சு. 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. அது ஒண்ணு. பட் இது நம்ம நிறைய பண்ணணும், நிறைய இடத்துல பண்றது இல்ல. புறம்போக்கு ஏரிக்கரை நீங்க சொன்ன மாதிரி மேடம், குளக்கரையிலலாம் நிறைய இருக்கு. வைக்கிறதுக்கு கொஞ்சம் அந்தந்த பஞ்சாயத்தோ மக்களோ கொஞ்சம் முன்னே வந்தாங்கன்னா இன்னும் நிறைய பண்ணலாம். ஒரு இதுல சொல்லியிருக்கேன் சார், நம்ம ஒவ்வொரு வில்லேஜுக்கும் வந்து பயோடைவர்சிட்டி ஃபண்டுன்னு தனியா அலாட்மெண்ட் இருக்குங்க சார். அந்த ஃபண்டை வந்து இது ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். நமக்கு வந்து அந்த ஆகஸ்ட் 15 அந்த பஞ்சாயத்து சபை கண்டிப்பா கூட்டணும்னு சொல்றப்ப, இந்த ரிவ்யூ எடுக்கிறப்ப, கலெக்டர் மீட்டிங்ல ரிவ்யூ எடுக்கிறப்பெல்லாம் அந்த பஞ்சாயத்து பணத்தை இந்த மாதிரி வெட்டி வேறு, நமக்கு பனைமரம், இந்த மாதிரியான பயிர்களை ஊக்குவிக்கிறதுக்கும் அதை வளர்த்துறதுக்கும் நம்ம வந்து அது யூஸ் பண்ணணும் சார். நல்ல சஜஷன் வந்து நம்ம அதுக்கு கொடுக்கணும். பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில எங்களுக்கு கொஞ்சம் பணம் எல்லாம் இருக்கு ஓரங்கள்ல. சொன்ன மாதிரி இப்போ ஒரு தடவை நல்ல கிழங்குல இருந்த சாரு நம்ம ஜோசப் பாஸ் இப்போ சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு கிழங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதை எடுத்து சாப்பிட்டவங்க முந்தின வருஷம் என்னால கலெக்ட் பண்ணி இப்ப எடுக்க முடியறது இல்ல. எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. பக்கத்துல கீழே விழுந்தா சார் சொன்னார்ல டாக்டர் இவரு, அது யாருக்கு எடுத்துரும். அந்த மாதிரி எடுத்து எப்பவும் வாட்ச் பண்ண போறோம், நம்மளால கவனிக்க முடியறது இல்ல. எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல போட்டு அவங்க விற்கிறாங்களோ திங்கிறாங்களோ இதை பண்ணிட்டு போறாங்க. பரவாயில்ல. அந்த கிழங்கு அவ்வளவு ருசியா சாப்பிட்டவங்கன்னா உங்க வீட்டு பணங்களுக்கு எது 3 வருஷம் முன்னாடி ஒரு வீட்டுக்கு கொடுத்தது இப்ப சொல்லி காமிக்கிறாங்க. அவ்வளவு டேஸ்டா இருந்தது. இப்ப பார்த்தா என்னால எடுத்து கலெக்ட் பண்ணி அது பண்ண முடியல. ஏன்னா அந்த இடத்துல போடுறது கூட வழி இல்லை. இன்னொரு இடத்துல போட்டோம், நல்லா இருந்தது. ஆனா அதுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ண 1000-2000 ரூபாய் கூட கிடைக்குமான்னு தெரியல. 1000 ரூபாய் கூட. அந்த மாதிரி லேபர் அதிகம். நீங்க சாப்பிடுறதுக்கு நல்ல பனங்கிழங்கு கிடைக்குது. ரொம்ப சந்தோஷம் மேடம். நிறைய மாடியில கூட போட்டுக்கலாம் சார். அது மொட்டை மாடியில மேடம் அது பல்க். ஒரு கொட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா 3 கொட்டையும் ஒரு 2 கிலோ வரும் போல இருக்கு. தூக்கவே முடியாது ஒரு பனம்பழம். அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் போட்டாரு. அதுல இருந்து பழத்துல இருந்து ஜூஸ் எடுத்து அதை காய்ச்சி அது தட்டு தட்டா வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாம் வந்திருந்து நிறைய. அதே மாதிரி பனங்கிழங்கோட மாவு எடுத்து என்னெல்லாமோ பண்ணலாம். பட் இன்னும் நம்ம KFC-யும் மெக்டொனால்டும் அதை தான் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பிள்ளைகளுக்கு எல்லாம். இப்போ எங்கயோ ஒரு காலத்துல 4 மாசத்து குழந்தையிலேயே நீங்க பனங்கள் கண்டு கொடுத்து அந்த டேஸ்டுக்கு அது வாங்குறோம். பனங்கள் கண்டு வாங்குறோம், காதியில வாங்குறோம். அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்றோம். நமக்கு இருமலுக்கு அதுக்கெல்லாம் எனக்கு எங்க வீடுலாம் உபயோகிக்கிறேன். மகளுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டம். ஈவன் கருப்பட்டியெல்லாம் ஒருத்தர் ஆர்கானிக் எங்க இருந்து 690-700 ரூபா விலைக்கு கொடுக்குறாரு. எங்க இருந்து அம்பாசுந்தர் விக்ரம் சிங் பக்கத்துல. அவரு தனியா ஒருத்தர் IT பிடிச்சிட்டு அதை விட்டுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. பனைமரம் ராத்திரி பனம்பழத்துக்கு கரடியில வருதுங்கிறாரு பக்கத்துல. அது திரும்பல பாபநாசம் இருக்கு இல்லையா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? மேல அந்த சைடுல அங்க உள்ள அங்க ஒரு தோட்டத்துல 10-50 பனம் இருக்கலாம். அவர் கருப்பட்டி விக்கிறாரு. எல்லாமே பனம்பழத்துக்கு கரடி வருதான் பனம்பழத்துக்கு அப்படிங்கிறாரு. மாதிரி இயற்கை சார்ந்து இருக்க வேண்டியதுதான். பட் நிறைய பலன்கள். அந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி நார்கட்டில் பின்னா ஒரு கட்டிலுக்கு சின்ன கட்டில் பின்றதுக்கு 4000 ரூபாய் வைக்கிறாங்க. இப்போ நார்கட்டில் யார் பண்ற எல்லாம் பிளாஸ்டிக். டேப் கட்டல் அல்லது நீங்க இந்த மாதிரி ரெக்லைனர்ஸ்ல எல்லாம் படுத்தா அது சரிப்பட்டே வராது சார். என்ன இப்ப ஒரு சேர் பின்றதுக்கு நார் தேட வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்பெல்லாம். உடன் சேர், மர சேர், நாற்காலி. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம் மேடம். இன்னும் முன்னேறணும், மக்கள்கிட்ட இன்னும் நிறைய வரணும். அங்கங்க புதைச்சி போடணும். சீசன்ல கொட்டை எடுத்து போட்டு முளைக்க வைக்கணும். அந்த காலத்துல நிறைய கிராமத்துலாம் பண்ணியிருக்காங்க. இப்ப யாருக்குமே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி பார்ப்போம். மே சேஞ்ச். ஒரு காலத்துல இதெல்லாம் இயற்கை நம்ம இவ்வளவு தூரம் கெடுத்து வச்சிருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி அவர் சொன்னார்ல டாக்டர் நம்ம சாரு முருகேசன், அந்த பணம் ஓலைய பதிச்சு நம்ம கர் நிலத்தை மாத்துறதுக்கு மணிகண்டம் பிளாக்னு முன்னாடி பண்ணியிருக்காங்க திருச்சியில.
அது அக்ரி டிபார்ட்மெண்ட்ல பண்ணியிருக்காங்க. அது கம்ப்ளீட்டா கலர் நிலத்து. இதுவும் ஒன் ஆஃப் த இன்கிரீடியன்ஸ். ஒரு பொருளை சேர்த்து இந்த பனை ஓலையை போட்டு மாத்திருக்காங்க. கண்டிப்பா அதுல எஃபெக்ட் இருக்க தான் செய்யுது. ரொம்ப நல்லது. ரொம்ப தேங்க்யூ மேடம். நன்றி மேடம். நன்றி சார். ஜோபாஸ். நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. மூர்த்தி, உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம். மேம், இந்த ரூட் வந்து மெடிசினல் வேல்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. அது எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறது கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா சார்? அது வந்து சித்த வைத்தியத்துல வந்து அந்த அதோட எசன்ஸ் எடுத்து ஒண்ணு வந்து இப்ப நமக்கு அது இல்லைன்னாலும் அந்த பெருநோய்னு சொல்லக்கூடிய குஷ்டத்துக்கு உபயோகப்படுத்திருக்காங்க. ரெண்டாவது ஸ்பிளீனுக்குங்க சார். அவங்களுக்கு இதான டிகே ஆன ஸ்பிளீன் அல்லது அது அஃபெக்ட் ஆனது இன்ஃபெக்ஷன் ஆன ஸ்பிளீன் இது பண்றதுக்கு வந்து ரூட்டோட இது வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க சார். அந்த டிகாஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சித்தர்கள் வந்து இந்த பனைமரத்தோட இது வந்து ரொம்ப யூஸ் பண்றாங்க சார். சார், தமிழ்நாட்டுல வந்து பனைமரங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா காயர் போர்டு அப்படின்னு ஒரு வாரியம் இருக்கும்போது ஏன் சார் பனைமரத்துக்கு யாருமே அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல சார்? பனை வாரியம்னு இருந்ததுங்க சார் முதல்ல, இப்ப இல்லைங்க சார். ஒர்க் பண்றது இல்ல. பனை வாரியம் நம்ம கேட்கலாம், அல்லது இப்ப அவங்க அதோடயே சேர்த்து நமக்கு ஐக்ரிப் ஸ்கீம் இருக்குங்க சார். அதாவது ஐசிஆர்ல ஒரு விங் தனியா இருக்கு. ஒரு ஆக்டிவிட்டி வந்து போயிட்டு தான் சார் இருக்கு. ஓகே. இப்போ ஆக்சுவலா காயர் போர்டு வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் தென்னை மரங்கள் பயிரிடக்கூடிய விவசாயிகள்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றாங்க, இப்போ ஒரு 2 years பேக் 25 ரூபாய்க்கு வித்த தேங்காய் இன்னைக்கு 60 ரூபா 65 ரூபா ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குது சார். தென்னை மரத்தை வச்சிருக்க தோப்புல வந்து நம்ம பனைமரத்தை வந்து இன்டர்கிராப்பா கூட போடலாம் சார். ஏன்னா தென்னை மரத்தோட வேருக்கும் பனைமரத்தோட வேருக்கும் காம்படிஷன் வர்றதில்லை. ஏன்னா தென்னை மரத்தோட வேரு சைடுல போகும், பனைமரத்தோட வேர் வந்து வர்டிகலா போகும். நம்ம வந்து பனைமரத்தை வந்து தென்னமரத்துக்குள்ள கூட நம்ம ஊடு பயிரா போடலாம் சார். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். நன்றி திருமூர்த்தி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அதாவது பணம் கட்ட 1 கோடி பணம் கட்ட ஸ்கீம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த பசங்க வந்து அது கரெக்டா 3 மாசம் கழிச்சு போய் தோண்டி கிணங்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து பன்றி தோண்டும். பன்றிக்கு தெரியும் எந்த இடத்துல கிழங்கு இருக்குன்னு தெரியும். அதனாலதான் ஆக்சுவலா நாங்க இந்த பனங்கிழங்கே இது பண்ணுவோம். அப்புறம் வந்து இந்த 17 சேல்ஸ் இன்னைக்கு சில்லுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த காதியில இருந்து சேல்ஸ் பண்றாங்க பேக்கெட் பண்ணி. அது மாதிரி கோயம்புத்தூர்ல என்ன பதினி குடிச்சிருக்கேன், பேக்கெட் எடுத்து என்ன பண்ணி குடிச்சிருக்கேன். அது மாதிரி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப வந்து அந்த பனையாரிச்சி திட்டமே கிள்ளிகுளத்துக்கு கொடுத்தது மெயின் ரீசனே ஒண்ணு. அது மாதிரி கிள்ளிகுளம் காலேஜ்ல கிள்ளிகுளம் அக்ரி பிசினஸ் இன்குபேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு. அதாவது தொழில் முனைவோர். அதுல வந்து கிள்ளிகுளத்துக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா, பனை தொழில் பனை பொருள் பயன்படக்கூடிய பொருளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 3 ட்ரைனிங் 4 ட்ரைனிங் நடந்திருக்கு. எல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா கத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு என்ன விலை கூட கிடைக்கும். ஏன்னா பணம் பெட்டி வந்து இப்ப விலை கூட. நம்ம அதெல்லாம் சிம்பிளான ஒர்க்கு தான். கொஞ்சம் வீட்டுல உள்ள ஒர்க்கு, பச்சை ஓலையை வெட்டி வீட்டுல கொண்டு வந்து நார் எடுக்கணும், அது பின்னணும், அவ்வளவுதான். நம்ம பிளாஸ்டிக் நார் மாதிரி தான். அதுக்கு ஒரு வேல்யூ வரத்தான் செய்யும். அதனால அது ஒண்ணு இருக்கு. வந்த ஆராய்ச்சிகளுக்கும் நிறைய பண்ண ஐக்ரிப் ஆல் இந்தியா கோஆர்டினேட்டட் ஃபார்ம் ரிசர்ச்ல இதுவும் வந்துருது. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதாவது பனை வாரியம் ஏற்கனவே ஒன்று இருந்தது. இப்போ வந்து அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தமிழ்நாடு ஃபார்ம் ட்ரீஸ் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து திரு பசுமை வளவன் அப்படின்னு சொல்லி நமது வேளாண் பட்டதாரி ஒருத்தர் அதுல உறுப்பினரா இருக்கிறாரு. அவரு இந்த அக்ரி கவுன்சில் தொடர்பான தன்னோட கருத்தை தெரிவிக்கிறதுக்காக 2 நாட்களுக்கு முன்னாடி நமது ஜூம் கூட்டத்தில் இணைந்திருந்தார். ஸோ அவரும் கூட இன்றைக்கு ஜாயின் பண்ணி இருந்தாரு. ஏதோ அவரு இடையில போயிட்டாருன்னு நினைக்கிறேன், வேற ஏதோ பணியாக போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சோ பனை வளர்ச்சி வாரியம் இன்னும் இருக்குது. அது எந்த அளவுக்கு செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். பட் என்னவா இருந்தாலும் மத்திய அரசு ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறதாக தெரிகிறது. இப்போ டாக்டர் முருகேசன் சொன்ன மாதிரி இப்போ நமது கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரியில இருந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருத்தர் வந்து யூபி, பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு பயிற்சி வழங்குறதுக்கு சென்றிருக்கிறார். அப்படின்னா ஒரு சின்ன முனைப்பு செய்யறாங்க அப்படிங்கிறத நாம அதுல புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில முன்னெடுப்புகள் வரும்போது
பனைமரம் நிச்சயம் வெற்றி பெறும் என்பது என்னுடைய கருத்து. பேரூர்ல கூட வந்து சாந்தலிங்க அடிகளார் அவங்க அந்த தமிழ் கல்லூரி அவங்க இதுல இல்லாம ஒரு 4-5 குரூப் வந்து எல்லாம் சேர்ந்து உலக 2-3 வந்து அனைத்து உலக மாநாடு நடத்திருக்காங்க சார். பனை வளர்ப்போர் பொருளாதார பயணிப்பாளர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு அவங்களும் அதுல கொஞ்சம் செய்துட்டு இருக்காங்க சார். வெரி குட், வெரி குட், வெரி குட் சார். இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தலைப்பினையும் தகவல்களையும் தாங்கி வந்த ஒரு நிகழ்ச்சி. நம்ம ஏற்கனவே பனை தொடர்பான ஓரிரு நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறோம். இருந்தாலும் இன்று ஒரு பேராசிரியர் மூலம் அந்த தகவல் நாம் பெறப்பட்டது. அதிக தகவல்கள், நிறைய தகவல்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. நிறைய அந்த படக்காட்சிகளோட நாம சில விஷயங்களை பார்க்க முடிந்தது. டாக்டர் நிர்மலா குமாரி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் அவங்க வந்து நமது போரத்துல நிறைய அவங்களோட பங்களிப்பு உண்டு. அவங்க பல குழுக்கள்ல இருக்காங்க. நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பல பயணங்கள் மேற்கொண்டு நல்லபடியாக இந்த குழுவில் பயணித்து வருகிறார்கள். அவர்களுக்கு எனது சிறப்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் தெரிவித்து பல கேள்விகளையும் கேட்டு பலருக்கும் பல கருத்துக்கள் சென்று சேர உதவிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.